ஹாய் டியர், டுடே வந்துட்டு டேவ் பக்கத்தில் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் வந்துட்டு தமிழில் போட்டுறேன். ஓகேவா, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பணும். உங்களோட அம்மா வந்துட்டு எழுப்பிட்டே இருக்காங்க. எந்திரி வாயின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மம்மி கொஞ்ச நேரம் அப்படிங்கிறீங்க. ஆமாம், தவிர இங்கிலீஷில் தான் பேசுவாள். அப்படியே வந்துட்டு ஃபாரினில் போனதா நினப்பு. ஏன் தமிழ் வாயில் வராதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இப்போ என்ன இங்கிலீஷில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டே சொரிஞ்சிட்டே இருந்துச்சு உட்காடுறீங்க. ஸோ உங்களோட அம்மா, ஏன் அம்மானுக்கு அப்படி தெரியாதோ மம்மின்ட்டு அப்படிங்கிறாங்க. மம்மி நல்லா இருக்குல்ல மம்மி அப்படிங்கிறீங்க. அது என்னவோ தெரியல, அவங்களுக்கு மம்மின்னு கூப்பிட பிடிக்கிறதே இல்லை. ஏன் அம்மானு கூப்பிட வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு தாட். ஸோ நீங்களும் வந்துட்டு சரி மம்மி நான் போய்ட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் குளிச்சு ரெடி ஆகிட்டு வர்றீங்க. ஸோ அவங்க தான் உங்களுக்கு ஜடை பின்னி விடணும். ஜடெல்லாம் பின்னி விட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா சாப்பாடு வந்துட்டு அப்பா கொண்டு வந்து கொடுக்குறாரு, லஞ்ச் பேக்கெல்லாம் ரெடி பண்ணி. ஸோ செல்ல பொண்ணு நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ உங்களோட பாட்டி ஏண்டி கழுத சாப்பிட்டு போக மாட்டியா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ உங்களோட அப்பா அவளுக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டோமா, அவள் ஸ்கூலில் போய் சாப்பிட்டுக்கிட்டோம், டைம் ஆகிடுச்சு, எனக்கும் வேலைக்கு போகணும்ல அப்படிங்கிறாரு. காலத்தோட்டெல்லாம் இருக்குது. பட் உங்களோட அப்பா வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கார். ஸோ அப்படி ஜாப்லேயே இருந்துட்டு இது எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. அம்மா வந்துட்டு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ உங்களோட அப்பா வந்துட்டு அப்படி ஜீப்பில் ஏறி உட்கார வச்சுக்கிறாரு. ஸோ நீங்கள் ஏறி உட்காந்துட்டு உன்னால் நான் ஒரு நாள் கூட வீட்டில் காலைல சாப்பிட முடியறதில்ல தெரியுமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் அதான் டிஃபனில் போட்டு கொடுக்குறல்ல அப்படிங்கிறாரு. டிஃபனில் போட்டு கொடுத்தா ஒரு நாளைக்கு எனக்கு இது எச்சா இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு நாளைக்கு எனக்கு பத்தாத மாதிரி இருக்குது, ஒரு நாளைக்கு உப்பு பத்துறதில்ல, எனக்கு வீட்டில் இருந்தால் நான் கரெக்டாக போட்டு சாப்பிட்டுப்பேன்ல, எப்போ இப்படி டார்ச்சர் பண்ணுற, எல்லோரும் லேட்டாக வராங்க, நான் மட்டும் தான் ஊருக்கு முன்னே கேட்டு திறக்கிறதுக்கு முன்னாடி போய்ட்டு உக்காந்துருக்கேன் ஸ்கூலில், ஐயோ நீ ரொம்ப மோசம்ப்பா அப்படிங்கிறீங்க. ஸோ உங்களோட அப்பா சரி ஓகே விடு, ரொம்ப ஃபீல் பண்ணாத, என்ன கடையில் சாப்பாடு வாங்கி தரேன் அப்படிங்கிறாரு. அப்படியா, இந்த ஊரில் விற்கிற சாப்பாட்டுக்கு நான் அம்மா செய்கிற அந்த பழைய சாப்பாடுனா கூட சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ ஃபைனலாக ஸ்கூல் வந்திருக்கு. உங்களை இறக்கி விட்டுட்டு அப்பா வந்துட்டு ஆஃபீஸ் போயிருப்பார். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு இப்போ 12th கிளாஸ் படிக்கிறீங்க. ரொம்ப நல்லாலாம் படிக்க மாட்டீங்க, ஏதோ படிப்பீங்க. பட் வந்துட்டு உங்களோட அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ எப்படி நல்லா படிக்கிற பசங்க வந்துட்டு வீட்டில் கஷ்டமாக இருக்கும், அவங்கள படிக்க வைக்க முடியாத சுச்சுவேஷனில் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. பட் சில பேர் வந்துட்டு படிக்க வைக்க வசதி இருந்தாலுமே அவங்களுக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எல்லாத்தையும் சொல்லலை, ஒரு சில பேர் நான் பார்த்ததில்ல. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் இந்த டைமில் படிக்கிறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை, ஜாஸ்தியெல்லாம் படிக்க மாட்டீங்க, ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதுண்டா போங்கடா அப்படிங்கிற மாதிரி தான். அப்படியே வந்துட்டு கிளாஸில் போய்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. எல்லோரும் வந்ததுக்கப்புறம் நீ தாண்டி ஊருக்கு முன்னே வர அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி தான் உங்களோட ஸ்கூல் டேஸ்லாம் போயிட்டுருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் இப்போ 12th படிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களோட அப்பா வந்துட்டு கால் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. வீட்டுக்கு வந்ததுமே யார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறீங்க. யாரும் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு, ரொம்ப நேரமாக எனக்கு ஃபோன் வேணுமே, கேம் விளாட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களோட அம்மாட்ட கேட்குறீங்க, யார்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு, எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லவும், உன் அத்தைக்கிட்ட தாண்டி பேசிகிட்டு இருக்காரு, எல்லாம் உன்னோட விஷயமா தான் அப்படிங்கிறாங்க. ஏன் விஷயமாவா, என்ன 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 அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதான் ஸ்கூல் முடிக்க போகிறல்ல, அடுத்து காலேஜ் சேர்க்கணும், ஸோ அங்கே எந்த காலேஜ் நல்லா இருக்கும், எந்த ஹாஸ்டல் நல்லா இருக்கும்னு கேட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. எதை ஹாஸ்டலா, இங்கே பாருமா, நான் வந்துட்டு படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, நான் படிக்காத மேதையாக கூட இருந்துட்டு போகிறேன், ஆனால் அந்த ஹாஸ்டலில் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டுருக்கிறீங்க. இப்படியே தான் நீங்கள் 2 பேரும் வந்துட்டு மாதிரி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறப்ப உங்களோட அப்பா அங்கே பேசிட்டு, சரிம்மா எனக்கு இப்போ கொஞ்சம் நல்ல ரிசல்ட் வரப்போகுது, ஏன்னா எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சிட்டா, ரிசல்ட் வந்ததுமே நான் வந்துட்டு பார்க்குறேன், கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அத்தையும் ஃபோன் வச்சிட்றாங்க. இப்போ கொஞ்ச நாள் ஆகுது, நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அந்த லீவெல்லாம், எல்லோரும் கிளாஸ் அது இதுன்னு போவாங்க. பட் நீங்கள் தோட்டத்தில் போய் சுற்றுறது என்ன, மாங்காய் பறித்து சாப்பிட்றது என்ன, தேங்காய் பறித்து இது பண்ணுறது என்ன, சும்மா வந்துட்டு இஷ்டத்துக்கு விளையாடிருப்பீங்க. ஸோ அப்படியே டேஸ்லாம் போயிட்டு இருக்குள்ள, ரிசல்ட்டும் வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு உங்களோட அப்பா வந்து இங்கே உட்காருவா அப்படின்னு சொல்கிறாரு. நான் வர மாட்டேன் அப்படிங்கிறீங்க. வந்து உட்காரு, ரிசல்ட் வந்திருக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. நீயே பார்த்துக்கப்பா, ஜஸ்ட்டு பாஸ் ஆகிக்கணும்னு மட்டும் பாருங்கள், மார்க்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறீங்க. உன்னை நான் பெரிய காலேஜில் சேர்த்தணும்னு நினச்சிட்ருக்கேன், நீ ஜஸ்ட்டு பாஸ் ஆகிருப்பேங்கிற, என்ன வயன் பேசிகிட்டு இருக்க, நல்ல மார்க் எடுத்தால் தான் நல்ல காலேஜில் சீட் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை கட்டி அப்படியே 2 பேர்த்தையும் கூப்பிட்டு நிற்க வைக்கிறீங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு என்னடி அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க, அம்மாவும் அப்பாவும். சரி சொல்லுங்கள், கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க, நானும் கஷ்டப்பட்டு படிக்கிறேன், அப்புறம் காலேஜ் சேர்த்துவீங்க, நல்ல காலேஜாக வேணும்னு சேர்த்துவீங்க, சரி ஓகே நானும் சேர்ந்துக்கிறேன், கஷ்டப்பட்டு படித்தா தான் நல்லா லைஃப் இருக்குன்னு சொல்லுவீங்க, சரி ஓகே நானும் நல்லா படிக்கிறேன், அப்புறம் ஒரு நல்ல வேலைக்கு நான் போகணும்னு நினைப்பேன், ஆனால் நீங்கள் இல்லை படித்தது போதும், நீ வேலைக்கெல்லாம் எதுக்கு போகிற, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. அப்புறம் அவன் வேலைக்கு விட்டால் தான் உண்டு,
இல்லைன்னா அதுவும் கிடையாது. இன்கேஸ் எனக்கு வேலைக்கு போக விருப்பம் இருந்தேன், அவன் விடலைன்னா எனக்கு பிரச்சனை. இல்லை எனக்கு வேலைக்கே போக விருப்பம் இல்லை, ஆனால் அவன் வேலைக்கு போகணுன்னு சொன்னால் அதுவும் எனக்கு பிரச்சனை. எதுக்குப்பா எப்படி நீ எனக்கு கல்யாணம் தானே பண்ணி வைக்க போகிற? அதை இப்படியே பண்ணி வச்சுறேன். எதுக்கு தேவையில்லாமல் படிச்சுட்டு காசு செலவு பண்ணிவிட்டு பேசாமல் அவங்க காலேஜுக்கு கட்டுற காசுக்கு இன்னும் 4 ஏக்கர் ஏதாவது தோட்டம் வாங்கி போடலாம்ல, சொத்தாவது சேருமில்ல அப்படிங்கிறீங்க. உங்களோட அம்மாவும் அப்பாவும் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பிள்ளையா இது அப்படிங்கிற மாதிரி தான். இப்போது அம்மா வந்துட்டு இப்போ வாயாடியா அதிகமாக வாய் பேசினா வாய் உடைச்சிடுவேன், படி மரியாதையா ஓகேவா? நாங்கள் ஒன்றும் அந்த அளவுலாம் ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம் உடனே கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம். உன்னோட லைஃப்பை நீ வந்துட்டு தனியாக முடிவு எடுத்துக்கணும் சரியா? எல்லா டைமும் நாங்களே உங்க கூட இருக்க முடியாது. அப்போது உனக்கு உன்னோட படிப்பு தான் துணையாக இருக்கும். மரியாதையாக படி. நீ என்றைக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி பண்ணி வைக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. நிஜமாவா? அப்போ நான் வேணான்னு சொன்னா அப்படின்னு கேட்குறீங்க. சொன்னால் நாங்கள் விட்டுருவோம். உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு என்ன ரைட்ஸும் கிடையாது சரியா? எங்களுக்கு இருக்கிற பொறுப்பு வந்துட்டு நாங்கள் பெற்ற பொண்ணை நல்லபடியாக வளர்க்கணும், நல்லபடியாக அவளுக்கு ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவள் லைஃப் அவள் தான் பார்த்துக்கணும். உனக்கு சப்போர்ட்டாக நாங்கள் இருப்போம் எப்போவுமே அப்படிங்கிறாங்க. அப்படியே உங்களுக்கு ஹார்ட் டச் ஆகிடுது. எந்த அம்மா அப்பா இந்த காலத்தில் இப்படி பேசுகிறாங்க, எந்த காலத்தில் இப்படி சொல்ல மாட்டாங்கள்ல. அப்படியே வந்துட்டு சரி ஓகே, இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு படிக்கவே விருப்பம் இல்லை, பட் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் கல்யாணம்லாம் பண்ணி வைக்க சொல்லி, அதாவது கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஃபோர்ஸ் பண்ண மாட்டோன்னு சொல்கிறாங்கல்ல. அதனால் உங்களுக்கு வந்துட்டு அப்போ நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பை நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். கல்யாணம் இதுன்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது. நம்மளை இவங்க ஃபோர்ஸே பண்ண மாட்டாங்க. இதுதான் ஒரு சான்ஸ், நல்லா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு உங்களோட அப்பா சரிம்மா கிளம்பு, நாளைக்கு வந்துட்டு ஊருக்கு போகிறோம், போய் காலேஜில் அட்மிஷன்லாம் போட்டுட்டு அங்கேயே ஹாஸ்டல் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன இந்த ஹாஸ்டலில் கொஞ்சம் கஷ்டம், பரவாயில்ல தனியாக இருந்து பழகிக்கலாம், என் இனிய தனிமையே அப்படின்னு பாட்டு பாடிட்டே போகிறீங்க. இது என்ன பிள்ளையா இல்லை ஜந்துவா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா உங்களை பார்க்குறாரு. உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிப்பாக இருக்குது. அப்படி தான் அந்த டே ஃபுல்லாக ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நேரமாக வந்துட்டு கிளம்புறீங்க 2 பேரும். அப்பா ஜீப்பை கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் பார்க் பண்ணிவிட்டு, அங்கே பார்க்கிங்லாம் சில டைம் இருக்கும், சில இடத்துல இருக்குள்ள, அந்த மாதிரி இடத்துல பார்க்கிங் பண்ணிட்டு 2 பேரும் ட்ரெயின் ஏறுறீங்க. ஸோ சிட்டிக்கு தான் போகணும் காலேஜுக்கெல்லாம் போகிறதுக்கு. உங்களோட அத்தையும் வந்துட்டு சிட்டியில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்பா 2 பேரும் வந்துட்டு ஃபைனலாக நைட் ஆகிது அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அப்பா வந்துட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு, ட்ரெயின்லேருந்து இறங்கி கையை பிடிச்சி தான் கூப்பிட்டு போகிறாரு. காணாமல் போயிடுவேன் வயன், பத்திரமா கையை பிடிச்சிக்கோ, இங்கே நிறையா கூட்டமாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் ஆமாப்பா என்னப்பா இவ்வளோ ஜனங்க இருக்காங்க, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்காது போலையே, எனக்கு மனுஷங்களை பார்த்தாலே அலர்ஜியாக இருக்குது அப்படிங்கிறீங்க. எல்லாமே நீ பழகிக்கணும், அப்படியே காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, இங்கே எல்லோரும் இருப்பாங்க. ஆனால் நீ ஃப்ரீயாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நம்ம ஊரில் 4 ஏக்கருக்கு தள்ளி ஒரு வீடு இருந்தால் கூட தேவையில்லாமல் நம்மளை பற்றி இதுன்னு சொல்லுவாங்க. பட் இங்கெல்லாம் அப்படி இல்லை, பக்கமாக வீடு இருந்தாலும் உன்னை பற்றி அவங்க எதுவும் யோசிக்க மாட்டாங்க. இன்கேஸ் சில பேர் ஹெல்ப் கேட்டால் கூட பண்ணுவாங்க, நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. அதனால் இங்கே அடாப்ட் ஆகிக்கோ அப்படிங்கிறாரு. சரி ஓகே, இப்போ இந்நேரத்தில் எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்க. எங்கே போகிறோமா? அத்தை வீட்டுக்கு தான். போய் இன்றைக்கி நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் போய் அட்மிஷன் போட்டுட்டு அப்படியே உன்னை ஹாஸ்டலில் விடணும் அப்படிங்கிறாரு. என்னப்பா அதுக்குள்ளே ஹாஸ்டலில் விடணுங்கிற? இதெல்லாம் நல்லா இல்லை, நான் அட்மிஷன் போட்டு வீட்டுக்கு வந்துடுறேன், அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு கொண்டு விடு அப்படிங்கிறீங்க. காலேஜே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, உனக்கு இப்போ கொடுத்த லீவ் பத்தாத வயன், அவ்வளோதான், ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டாக தான் வரோம் அப்படின்னு சொல்கிறாரு. லாஸ்ட்டாக வரோமா? ஐயோ நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரலப்பா, சும்மா ஒரு 4-5 செட்டு தான் ட்ரெஸ் எடுத்து வந்தேன் அப்படிங்கிறீங்க. அங்கே போடுற ட்ரெஸ் எல்லாம் இங்கே வந்துட்டு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால தான் நானும் உன்னை எதுவும் கண்டுக்கல. நான் உனக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் இங்கே வாங்கி தரேன், காலேஜ் மேலே அட்மிஷன் போட்டு ட்ரெஸ் கோட் என்னென்னு கேட்டுக்கலாம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ நேராக உங்களோட அத்தை வீட்டுக்கு தான் போகிறாரு. நீங்கள் உள்ளே போகிறப்ப அவங்க வெல்கம் பண்ணுறாங்க. வயன் எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா அப்படிங்கிறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்ததே இல்லை, ஒரு மாதிரி பார்க்குறீங்க. எனக்கு தெரியலையா, நான் உன் அத்தை அப்படிங்கிறாங்க. அப்பா அத்தைங்கிறாங்க. நீங்கள் சொல்கிற அத்தை இவங்க தானா, தங்கச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், பார்த்தியா அவள் எப்படி கேட்குறா, ஒரு நாளாக நீ வந்துட்டு போயிருந்தா இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கேட்குறாரு உங்களோட அத்தைக்கிட்ட. ஸோ அவங்களும் எங்கன்னா இவனோட ஸ்டடீஸு அது இதுன்னு சொல்லிட்டு எங்கேயும் நகர முடியல. இப்போது ஒர்க்கு அந்த ஸ்டடியெல்லாம் முடிஞ்சிருச்சு, 1 வருஷமாக வேலைக்கு போயிட்டுருக்கான். அதுவும் இல்லாமல் வயனும் சேர்த்துறோம்ல, ஸோ அந்த காலேஜுக்கு தான் அவன் வேலைக்கு போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா ப்ரொஃபஸரா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்
அவன் வந்துட்டு இப்போ தான் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணிக்கிறான், 1 இயர் தான் ஆயிருக்கு. எங்கே இவனை வந்துட்டு தனியாக விட்டுட்டு வர முடியறதில்ல. ஏன்னா சாப்பாடு அது இதுன்னு சொல்லிட்டு அவன் தனியாக ஹோட்டலெல்லாம் சாப்பிட்டானா அவனுக்கு சேராது சாப்பாடு வேறு. எங்கேயுமே அவன் நகர முடியறதில்லண்ணா. என்றைக்கு அவனை ஸ்கூல் சேர்த்துனோ அன்னையோட முடிஞ்சு அப்படிங்கிறாங்க. அதுக்குன்னு லீவ் டேஸ்லலாம் கூட வராமல் இருக்கலாமா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உங்கள் அப்பா. லீவ் டேஸ்லண்ணா அது ஸ்போர்ட்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு இவன் எங்காவது ஜாயின் பண்ணிக்குவான். இவனும் ஃப்ரீயாக இருக்க மாட்டான், என்னையும் ஃப்ரீயாக இருக்க விட மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, ஆனந்தாச்சு, இத்தனை வருஷம் ஆச்சு, என் பிள்ளைக்கு ஒன்று அடையாளமே தெரியல, அவள் சின்ன வயசில் இருக்கிறப்ப நீ வந்தது அதனால அப்படி கேட்டா அப்படிங்கிறாரு. பரவாயில்லண்ணா, இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே தான் இருப்பா, வேணா அப்பப்போ ஹாஸ்டலில் போய் பார்த்துக்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாஸ்டலா? எதுக்கு ஹாஸ்டல் அப்படிங்கிறாங்க. அப்புறம் காலேஜ் சேர்த்தணுன்னா ஹாஸ்டலில் தானே சேர்த்தணும், நாங்கள் அங்கே இருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. ஏன் அப்போ நாங்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களோட அத்தை கோவப்படுறாங்க. இல்லை, அது வந்துட்டு சரிப்பட்டு வராது, ரொம்ப சேட்டை பண்ணுவா, அதுவும் இல்லாமல் நீ அவனை பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்கும், இவளெல்லாம் வச்சு உன்னால் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்பா சொல்கிறாரு. ஆனாலும் உங்கள் அத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே நான் இவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, அண்ணியை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, ஸோ அவங்களே கூட்டிகிட்டு வந்ததுன்னா கூட பரவாயில்ல தான். பட் பரவாயில்ல விடு, நான் அவள் இங்கேயே இருக்கட்டும், இங்கேருந்து போகட்டும், அதே காலேஜ் தானே போகிறா, அவனே கூட்டிகிட்டு போய் விட்டுருவான், கூட்டிகிட்டு வந்துடுவான், எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல, எதுக்கு ஹாஸ்டல் தேவையில்லாமல் ஃபீஸ் கட்டிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா உங்ககிட்ட கேட்குறாங்க, என்னம்மா ஏன் எங்கள் அத்தை வீட்டில் இருந்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு யாருன்னே தெரியல, நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறீங்க. உடனே உங்களோட அத்தை உங்கள் காதை பிடிச்சி திருகிட்டு, ஏய் என்ன உனக்கு தெரியலையா, ஏதோ ஒரு கொஞ்சம் வருஷம் அவனை வந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு, அதுக்கு யாருன்னே தெரியலன்னு சொல்கிற, மரியாதையாக நீ இங்கேயே இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அத்தை காது வலிக்குது விடுங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, அப்பா இங்கே பாருங்கள் இப்போவே அவங்க இப்படி பண்ணுறாங்க, நானும் அங்கே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறீங்க. ஸோ அவரை சிரிச்சுக்கிட்டே அவன் விருப்பம் தான், நீ எங்கே இருக்கிறனால சரி ஓகே தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த அன்றைக்கி நைட் சாப்பாடெல்லாம் கொடுத்து சாப்பிட வச்சுட்டு கொஞ்சம் அப்படி கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க. ஹாஸ்டல்னால் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, அப்படி இப்படிங்கிறாங்க. உங்களுக்கு பயம் ஆகிடுச்சு. நீங்கள் அப்பா கிட்ட அப்போ போய் சோஃபாவில் படுத்துருந்துருப்பாரு டிவி பார்த்துட்டு, அப்பா கிட்டே போயிட்டு, அப்பா நான் பேசாமல் அத்தை வீட்டிலே இருந்துக்கிறேன், எனக்கு ஹாஸ்டல் வேணாம்ப்பா அப்படிங்கிறீங்க. ஏன் உனக்கு இங்கே யாருமே தெரியாது, புதுசாக இருக்குன்னு ஹாஸ்டலே போகிறேன்னு சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறாரு. சொன்னேன்னா, ஆனால் வேணாப்பா, அத்தை நல்லா தான் பேசுகிறாங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன், நீங்கள் எனக்கு மாதம் மாதம் காசு மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களோட அத்தை திரும்ப பின்னாடி இருந்து வந்து காதை பிடிச்சிட்டு, உன்னை பார்த்துக்கிறது நாங்கள் காசு வாங்கிட்டு பார்த்துக்கணுமா அப்படின்னு திருக்குறாங்க. நீங்கள் இதென்ன வம்பா போச்சு, ஹாஸ்டல்லேருந்தால் ஃபீஸ் கட்டணும், அப்போ யாராவது சொந்தக்காரங்க வீட்டிலேருந்தால் பணம் கொடுக்கணும்ல, அதுதானே முறை அப்படிங்கிறீங்க. ஸோ உங்களோட அப்பா வந்துட்டு, அவள் சொல்கிறது என்ன தப்பு இருக்குது, நான் மாதம் மாதம் அவளுக்கான பேமெண்ட் உனக்கு அனுப்பி விட்டுறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ உங்கள் அத்தைக்கு கடுப்பாகுது, ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது. என்னென்னா என் பையன் வேறையா, ஸோ 2 பேர்த்து நான் வந்துட்டு ஒரே மாதிரி தானே பார்க்குறேன், நாங்கள் ரொம்ப நாளாக அங்கே வரதில்லை தான், ஆனால் அதுக்காக வரவே இல்லைன்னு ஆயிருமா என்ன, இப்படியெல்லாம் பணம் கொடுக்குறேன்னுலாம் சொல்கிறீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சொந்த தங்கச்சியாச்சா, ஸோ அதனால சரிம்மா, அவள் செலவுக்காவது அவளுக்கு நான் பணம் கொடுத்துக்கிறேன் ஓகேவா, மற்ற செலவால் நீங்கள் பார்த்துக்குங்க, ஏதாவதுனா கூட சொல்லுங்கள், நான் அமௌண்ட் அனுப்பி விடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அப்போ தான் கரெக்டாகிட்டே உள்ளே வராரு. வந்ததும் வந்துட்டு பார்த்தா வீட்டில் புதுசாக 2 பேர் இருக்காங்கல்ல, யாருன்னு அவருக்கும் தெரியல. உங்களோட அப்பா பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு. மாமா தான் இது அப்படின்னு கேட்குறாரு. ஆண்டா மாமா தான், இது மாமா பண்ணுவா, எனக்கு தெரியல, உனக்கு சின்ன வயசில் பார்த்துருக்கல அப்படிங்கிறாங்க. பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெல்கம் பண்ணிவிட்டு அவரும் வந்துட்டு ரொம்ப டயர்டாக வந்திருப்பார். ஸோ அதனால உள்ளே போயிடுறாரு. உங்கள் அப்பா கேட்குறாரு, இவன் ப்ரொஃபஸர் வேலைக்கு தானே போகிறான், ஏன் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுவா, அவனுக்கு ஈவினிங்கில் வந்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸு அது இதுங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு சேர்ந்துருப்பான் கண்டிப்பாக, அதனால் வந்துட்டு ரொம்ப லேட்டாக தான் வருவான், கரெக்ட் டைமுக்கு இவன் வந்து நாளே கிடையாது, இஷ்டத்துக்கு வருவான் இஷ்டத்துக்கு போவான், காலையில் நேரமாக எஞ்சி வேறு போயிடுவான் இவன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் எப்படி இவளை பார்த்துக்குவான், இவளை எப்படி கூட்டிகிட்டு போவான் அப்படின்னு சொல்லவும், அது அவன் போகிறப்ப இவளை அனுப்பி வைக்க வேண்டியதான், அப்புறம் அவன் வரும்போது இவளை கூட்டிகிட்டு வர சொல்ல வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட அத்தை. இதை கேட்டு ஷாக்காக இருக்குது. என்னது, என் வீட்டில் தான் என் அப்பா 7 மணிக்கே வேலைக்கு போகிறேன்னு 7 மணிக்கே எனக்கு கொண்டு போய் அங்கே கேட்டில் உட்கார வச்சுட்டு போவார், அதே மாதிரி இங்கேயுமா, கடவுளே ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்கீங்க.
ஸோ அப்படி தான் அந்த டே வந்துட்டு ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் எந்திரிச்சு காலையில் எல்லாருமே கிளம்பிட்டு இருக்கிறீங்க. தட் மீன்ஸ் நீங்கள் அப்பா ஆண்டி 3 பேருமே கிளம்புறீங்க. ஏன்னா காலேஜுக்கு போகணும்ல, அட்மிஷன் போடணும் அதனால். ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு கால் பண்ணியிருக்காங்க. ஏன் என்னடி பண்ணுற, கிளம்பிட்டியா, பத்திரமா போயிட்டு வா சரியா அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நான் அத்தை வீட்டில் தான் இருக்க போகிறேன்னா இனிமேல் அப்பா சொன்னார் அப்படிங்கிறீங்க. ஏன் ஹாஸ்டல் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை, அத்தை இங்கேயே இருக்க சொல்லி அடம் பிடிக்கிறாங்க, அதனால இங்கேயே இருக்கேன். சரிம்மா, நான் காலேஜுக்கு போய் அட்மிஷன் போட்டு வந்து எனக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு கால் கட் பண்ணிடுறீங்க. அடுத்து வந்துட்டு டே வந்து உங்கள் அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. ஆக்சுவலாக ஒரு காரில் தான் கூப்பிட்டு போகிறாரு. அவர் காரில் தான் போவார் சில டைம், மோஸ்ட்லி பைக்கில் போவார். பட் இன்றைக்கி அப்பாவும் இருக்கிறதுனால 3 பேரை வச்சு ஓட்டணும்ல, ஸோ அதனால் காரில் கூப்பிட்டு போகிறாரு. ஃபைனலாக காலேஜுக்கு கூப்பிட்டு போனதுக்கப்புறமா அவர் கிளாஸ்க்கு போயிட்டார். இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் அட்மிஷன் பண்ணிக்கோங்க, எனக்கு கிளாஸ் இருக்குது, நான் போயிட்டு வரேன் மாமா அப்படின்ட்டு போயிருப்பார். நீங்கள் பார்க்குறீங்க, என்னது அத்தை நல்லா பேசுகிறாங்க, இவர் ஒரு மாதிரி ஒட்டியும் ஒட்டாத மாதிரி பேசுகிறாரே, சரி ஓகே நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு அட்மிஷன் போட்டுக்கிறீங்க. ஸோ அட்மிஷன்லாம் போட்டதுக்கப்புறமா அங்கேருந்து டேக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களோட அப்பா உங்களை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஸோ கூட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு, சரிம்மா நான் லீவ் 2 நாள் தான் சொல்லியிருக்கேன், இன்றைக்கி நான் போயிட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாரு. 2 நாள் சொல்லியிருக்கல்லப்பா, நாளைக்கு ஒரு நாள் இருக்குல்ல, நாளைக்கு போய்க்குவியா அப்படிங்கிறீங்க. இல்லை ஒயன், இன்றைக்கி நைட்டு ட்ரெயின் ஏறினா தான் நாளைக்கு காலைல போக முடியும். ஸோ போயிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்புறம் தோட்டத்துக்கு திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் வாங்கணும், உரம்லாம் வாங்கணும், அதனால் எனக்கு நாளைக்கு பொழுது அப்படி போயிடும், அதுக்கப்புறம் நான் வேலைக்கு அடுத்த நாள் போகணும்ல அப்படிங்கிறாரு. சரிப்பா, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கே, என்னை விட்டுட்டு போறியா அப்படிங்கிறீங்க. உங்கள் அத்தை வந்துட்டு, இப்போ என்ன ஒயன், நான் இருக்கேன்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அம்மா மாதிரியே அவனை பார்த்துக்கிறேன் சரியா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஷாக்கு. இதே என் அம்மா மாதிரியா, வேணாம் வேணாம் வேணாம், என் அம்மா மாதிரியெல்லாம் பார்த்துக்க வேணாம், என் நேரம் திட்டிகிட்டே இருக்கும், அடிச்சுக்கிட்டே இருக்கும், வேணாம் வேணாம், என் அம்மா மாதிரி வேணாம் அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு சிரிப்பே வந்துடுது. சரி ஓகே, உன்னை நான் என் பையனை எப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கிறேன் பாசமா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஓகே, இந்த டீல் ஓகே, பட் எனக்கு ஒரு மாதிரி இருக்கே, அப்பா நீ 2 நாள் இருந்துட்டு போப்பா அப்படிங்கிறீங்க. அவர் வந்துட்டு இல்லை கண்ணு நான் போகணும்ல அப்படிங்கிறாரு. அப்போ ப்ளீஸ்ப்பா அப்படிங்கிறீங்க. சரி அவ்வளோ நாள் இருக்க முடியாது, வேணா இன்னைக்கு கூட வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. நிஜமாவா அப்படின்னு நீங்கள் அப்படியே மனசு மாறிடுறீங்க. ஸோ அப்படியே உங்கள் அத்தை நீங்கள் அண்ட் உங்களோட அப்பா 3 பேரும் சும்மா வெளியே அவுட்டிங் மாதிரி போவாங்கள்ல. ஸோ எங்கேயாவது புதுசாக யாராவது வீட்டுக்கு போனோன்னா அந்த ஊர் சுற்றி பார்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரி வெளியே கூப்பிட்டு போகிறாரு, படத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு. செம ஜாலியாக இருக்குது உங்களுக்கு. அப்பா இந்த ஊரில் என்னப்பா தேட்டர் இப்படி அழகாக சேர் போட்டு வச்சுருக்காங்க, ஏசியெல்லாம் போட்டிருக்காங்க, நம்ம ஊரில் என்னடானா மரச்சேர் தானே போட்டிருப்பானுங்க அப்படிங்கிறீங்க. அது வில்லேஜ், இது வந்துட்டு சிட்டி, ஓகேவா, அதனால் இப்படி தான் இருக்கும். இனிமேல் நீங்கள் தான் இருக்க போகிற, அப்பப்போ வந்துட்டு அத்தை கூட்டிகிட்டு இந்த மாதிரி வந்துட்டு போ சரியா, அப்போ தான் நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ண லைஃப் அப்படிங்கிறாரு. சரிப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த அன்னைக்கு அவுட்டிங்கெல்லாம் முடிஞ்சிடுது. ஸோ எல்லாம் வெளியே சாப்பிட்டு வந்துடுறீங்க. வந்து பார்த்தா டே எல்லாத்துக்கும் முன்னாடி வீட்டில் இருக்காரு. டேவோட அம்மாவுக்கு ஆச்சரியம், என்னடா நேரமாக வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேலை முடிஞ்சுமா, அதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உட்காந்துட்ருக்காரு, டிவி தான் பார்த்துட்ருக்காரு. இந்த மனுஷன் நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான், ஏன் நம்ம நல்லா இல்லையா, மாமான்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ திடீர்னு உங்களுக்கு ஒரு தாட், அதாவது பிளாங்காக ஒரு மைண்ட் இருக்கும், ஆனால் சடனாக அதுக்குள்ளே வேறு ஒரு விஷயம் வரும் பார்த்தீங்களா, எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. அந்த மாதிரி திடீர்னு உங்களுக்கு இப்படி தோணுது. தோணி அடுத்த செகண்ட், நான் ஏன் இப்படி நினைக்கிறேன், ஐயோ ஒயன் எனக்கு இப்படி நினைக்கிற சம்மந்தமே இல்லாமல், அவங்க நம்மளை பார்த்தா என்ன, பார்க்கல நமக்கு என்ன, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும், நம்ம கல்யாணமே பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்கள் மாண்டை கழுவிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்களே. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லோரும் மறுபடியும் வந்துட்டு வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தூங்கிடுறீங்க. இப்போது உங்களோட அப்பா வந்துட்டு உங்களை எழுப்புறாரு. வயன், அப்பாவுக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, கிளம்பிட்டா அப்படிங்கிறாரு. என்னப்பா அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சா, மணி 9 தானே ஆகுது அப்படிங்கிறீங்க. அப்பாவுக்கு 11 மணிக்கு ட்ரெயின். ஸோ நான் இங்கேருந்து கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும், ஸ்டேஷனுக்கு போயிட்டு நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் ட்ரெயின் வந்துடும் அப்படிங்கிறாரு. அப்பப்போ நானும் வரப்பா அப்படிங்கிறீங்க. வேணாம், நீ என்னத்துக்கு, என்ன டே மாமா இருக்கான்ல, ஸோ அவன் கூட்டிகிட்டு போய் விடுறான், நீ எனக்கு அந்த டைமில் வர அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதான் டே மாமா வராருல்ல, நான் ரிட்டன் அவர் கூட வந்துடுறேன், நான் கூட வரேன்ப்பா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுப்பா, நீ இன்றைக்கே போகணுமா அப்படின்ட்டு அழுகிற மாதிரி ஆகிட்டீங்க. ஏன்னா அப்பா அம்மாவை விட்டு ஒரு நாள் கூட இருந்ததில்லை. ஸோ இப்போது அப்பாவாவது கூட இருந்திருப்பாங்க, இப்போ அவரும் போகிறேங்கிறதுனால ஒரு மாதிரி அழுகையாக வருது. அவரும் வந்துட்டு இல்லைடா இங்கே இரு அப்படிங்கிறாரு. ஆனால் டே வந்துட்டு சரி வரேன்னா வரட்டும் விடுங்க மாமா, அதனால என்ன, நான் ரிட்டன் கூப்பிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு.
இல்லட்டே, இவ எதுக்கு தேவையில்லாமல் உனக்கு சிரமம் இல்லை, 3 பேர்த்த வச்சு நீ அந்த ரஷ்ல வந்துட்டு அந்த க்ரௌடில் வண்டி ஓட்டணும், கஷ்டமாக இருக்கும்ல அப்படிங்கிறாரு. இல்லை மாமா, அதனால என்ன, நான் அம்மா அப்பா 2 பேர்த்த வச்சு கூட வண்டி ஓட்டியிருக்கேன், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வாங்க, டைம் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் கிளம்புறீங்க. உங்களோட அத்தை பார்க்குறாங்க. டேய் என்னடா அவளையும் கூட்டி போகிற, இப்போ நான் ஒருத்தி தனியாக இருக்கால அப்படின்னு சொல்லவும், வேணா உன்னை தூக்கி பெட்ரோல் டேங்க்கில் உட்கார வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டே கேட்குறாரு. அவங்க அம்மா முறைக்கிறாங்க. ஸோ நீங்கள், நான் குட்டியாக தான் இருக்கிறேன் மாமா, நான் வேணால் பெட்ரோல் டேங்க்கில் உட்காந்துக்கிறேன், ஆத்தையும் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அவங்க ஆமாம், பெட்ரோல் டேங்க்கில் உட்காந்தா அவன் எப்படி வண்டி ஓட்டுவான், நீ குட்டியாக தான் இருக்க, ஆனால் உட்காந்தா தலை முட்டுமில்ல, அதுவும் இல்லாமல் நீ காலேஜ் போகிற சின்ன பொண்ணா, அமைதியாக போயிட்டு வாங்க, நான் இங்கே தனியாக இருந்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சீரியல் பார்க்குறேன் அப்படின்ட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ டேக்கு வந்துட்டு அப்பா இல்லை அம்மா மட்டும்தான். ஸோ அவங்க தான் வந்துட்டு அவங்க டேவை வந்துட்டு ரொம்பவே கேர் பண்ணி படிக்க வைப்பாங்க, எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அதனால தான் வந்துட்டு தனியாக விட்டுட்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க வரலனாலும் உங்கள் அப்பா அம்மா அந்த மாதிரி கிடையாது. ஸோ அடிக்கடி வந்து பார்த்துட்டு போகிறது அந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கும். யாராவது ஒருத்தர் மாற்றி மாற்றி வந்து பார்த்துட்டு போவாங்க. பட் உங்களை தான் கூட்டிகிட்டே வந்ததில்ல. ஸோ இப்போ உங்களோட அப்பா வந்துட்டு வா வயன் ஏறி உட்காரு அப்படிங்கிறாரு. நீங்கள் இருப்பா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் இழுத்து பிடிச்சி அப்படியே ஏறி உட்காந்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் அப்பா ஏறி உட்காந்துக்கிறாரு. ஸோ 3 பேர் போகிறீங்க. அப்படியே பேச்சு கொடுத்துட்டு தான் போகிறாரு. ஏன்னா ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அதனால் உங்களோட அப்பாவை அவருக்கு நல்லா தெரியும், வந்து போயிட்டு இருக்கிறனால நல்ல பழக்கம். அப்புறமாம்மா நீங்கள் மறுபடியும் எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மறுபடியும் தெரியல, எனக்கு லீவ் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து பார்த்துட்டு போகிறேன் சாமி அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, உங்களுக்கு லீவ் இருக்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், இல்லை எங்களுக்கு லீவ் இருந்தால் கூட நானே கூட்டிகிட்டு வரேன் வைனு அப்படிங்கிறாரு. நீ எப்பா சிரமப்பட்டுக்கிற, ஏதோ ஒரு நாள் லீவ் கிடைக்கும், ஆனால் நீ தான் ஏதோ ஸ்போர்ட்ஸு அது இதுன்ட்டு போயிடுவியாம்மாவே, அம்மா சொன்னான் அப்படிங்கிறாரு. அப்போவும் தான், ஆனால் பார்க்கணுன்னு சொல்லி தோணுச்சுன்னா சொல்லுங்கள், அவ்வளோ தூரம் நீங்கள் சிரமப்பட்டு ட்ரெயின்லலாம் வர்றது கஷ்டமாக இருக்கும், நான் இல்லை காரில் இருக்குது இல்லைன்னா பைக்கில் இருக்குது கூப்பிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சத்தமே இல்லாமல் உட்காந்துருக்கீங்க. டேக் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, முதுகில் ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி இப்படின்னு நின்றாரு. அப்போ தான் வந்துட்டு அவருக்கு புரியுது, நீங்கள் அவர் ஷோல்டரில் அப்படியே பின்னாடி முதுகில் சாஞ்சு நல்லா தூங்கியிருப்பீங்க, செம்ம தூக்கம். ஆனாலும் அப்பா ஊருக்கு போகிறாங்கன்னு சொன்னதுமே வந்துட்டு பின்னாடியே எஞ்சி ஓடி வந்திருப்பீங்க. அவரும் சிரிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படி தான் ஸ்டேஷன் வந்துருச்சு. ஆனால் நீங்கள் அப்படியே தூங்கிட்டே இருக்கிறீங்க. உங்களோட அப்பா அப்படியே பார்க்குறாரு. சரிப்பா நான் இப்படி கிளம்புறேன், அவள் தூங்குறா, எழுப்ப வேணாம், அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடு, கீழெல்லாம் விழமாட்டா, அப்படியே ரைட்டாக பிடிச்சி தூங்கிடுவா, எந்திச்சிட்டானா என்னை போக விட மாட்டா, ரொம்ப அழுவா, ரச்சு பண்ணுவா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்கி வாய்ஸில் பேசுகிறாரு. இருந்துட்டு அவள் பெரிய பொண்ணு மாமா, ஸோ காலேஜ் போகிறாள்ல, அதனால அப்படியெல்லாம் பண்ண மாட்டா, நீங்கள் என்னால் ரொம்ப குழந்த மாதிரியே பார்க்குறீங்க, எழுப்பி சொல்லிட்டு போங்க, இவ்வளோ தூரம் ஆசையை கூட வந்தால, சொல்லாமல் போனால் ரொம்ப ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எழுப்புறாரு. வைன் எந்திரி அப்படின்னு சொல்லி எழுப்புறாரு. நீங்கள் லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. அப்பா அப்படியே பேகும் கைமா நிற்கிறாரு. அவ்வளோதான், அப்படியே வண்டியை விட்டு இறங்கி ஓடி போயிடுங்க. அப்பா ஹக் பண்ணிவிட்டு, அப்பா ப்ளீஸ் இங்கே இரு, இல்லைன்னா நானும் வரேன், எனக்கு கூட்டிகிட்டு போ, ஒரு வாரம் லீவ் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அழுக ஆரம்பிச்சிருப்பீங்க. இங்கே டேக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அவர் ஏதோ பெரிய பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஆனால் நீங்கள் போய் ஹக் பண்ணிவிட்டு விடவே மாட்டேங்கிறீங்க, போகிறதுக்கே விட மாட்டேங்கிறீங்க. உங்கள் அப்பா அப்படியே டேவை பார்க்குறாரு. இதுக்கு தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி மண்டையை சொரிஞ்சிட்டு நிற்கிறாரு. எனக்கு என்னடா தெரியும் மகன் இப்படி இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நீங்கள் ரொம்ப அடம் பண்ணுறீங்க. போதும் நான் இருக்கோம் டேக்குது உங்களை சமாளித்து வெளியே கூட்டிகிட்டு வரத்துக்குள்ளே அவரும் வந்துட்டு வைன் ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு 2 நாளில் கூட்டிகிட்டு போகிறேன், இன்றைக்கி காலேஜ் அட்மிஷன் போட்டு வந்திருக்கேன், நாளைக்கு ஃபஸ்ட் டேவே லீவ் போட்டால் பேசுவாங்க, ஸோ ரீமார்க் ஆகிடும், நேம் வந்துட்டு ஸ்பாயில் ஆகிக்கும், ஒரு 2 நாள் போ, அதுக்கப்புறம் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. இல்லை மாமா நான் அப்பா கூட போகிறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு காலேஜ் வேணாம் படிப்பு வேணான்ட்டு அழுகுறீங்க. ஆனால் உங்களோட அப்பா வந்துட்டு சமாதானப்படுத்தி, சரி இரு நான் உனக்கு எதனாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்களும் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறீங்க. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான் அப்படியே ட்ரெயின் ஏறி போயிருப்பாரு. நீங்களும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. தேவ் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. எங்கே போன மனுஷன் இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு. கால் பண்ணா, டேய் நான் வண்டி ஏறிட்டேன்டா, அவகிட்ட எப்படியாவது சமாதானப்படுத்தி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடு, அவகிட்ட போய் பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அட பாவீங்களா, என்னடா நடக்குதுங்க, இவனடாண்ணா எல்கேஜி பிள்ளை மாதிரி அழுகிறா, அவர் என்னடாண்ணா ஏதோ குழந்தை தூங்க வச்சுட்டு போகிற மாதிரி தூங்க வச்சுட்டு போகிறாரு, ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்திட்டாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு, வயன் அப்பா அங்கே உனக்கு ஃபுட்டு வாங்க போகிற டைமில் கரெக்டாக ட்ரெயின் வந்துச்சாம்மா, அதனால் அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏறிட்டாரு, நான் உனக்கு ஃபுட்டு வாங்கி தரேன் வா, நான் உனக்கு சாப்பிட்டு ஏதாவது வாங்கி தரேன் அப்படிங்கிறாரு. இது
ட்ரெயினில் ஏறிட்டாரா? மாமா மாமா அந்த ட்ரெயினை பிடிச்சி நிறுத்துமாம்மா, நான் அப்பா கூட போகிறேன்ட்டு அழுகுறீங்க. ஏய், அது போயிடுச்சு. 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு ட்ரெயின் எடுத்து. அப்பா தூரம் போயிட்டேன்னு சொல்கிறாரு. ட்ரெயினெல்லாம் பிடிக்க முடியாது இந்த டைமில் அப்படிங்கிறாரு. ப்ளீஸ் 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 ப்ளீஸ்னு அழுகுறீங்க. சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற வைக்கிறாரு. நீங்கள் சரி கூட்டிகிட்டு தான் போவாருன்னு நினச்சிட்டு வண்டியில் ஏறுறீங்க. ஆனால் வண்டி நேராக வந்துட்டு வீட்டுக்கு தான் போய் நிற்கிது. நீங்கள் தூங்கிட்டு வரங்காட்டிக்கு தடம் தெரிஞ்சிருக்காது எதில் போகிறாருன்னு. பட் இப்போ போய் வண்டி வீட்டுக்கு நின்னதுக்கப்புறம் தான் என்ன இது வீடு அப்படிங்கிறீங்க. ஆமாம், இந்த டைமில் போய் ட்ரெயினை பிடினா நான் என்ன ஃப்ளைட்டாக வச்சுருக்கேன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு. அதெல்லாம் முடியாது, போய் படுத்துவங்க, காலேஜ் கிளம்பணும் அப்படிங்கிறாரு. என்ன இது இப்படி இருக்கீங்க? எனக்கு அப்பா கிட்ட போகணுன்ட்டு ஒரே அழுக. உங்களோட அத்தை வந்து அப்புறம் சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் அத்தை வெளியே வராங்க. அப்போட்டே வெளியே தான் உட்காந்துருக்காரு. சொல்கிறாரு, அம்மா இவளை இப்படியெல்லாம் ரொம்ப ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்திக்கிறாங்கம்மா, ரொம்பவே அடம் பண்ணுறா. ஐயோ சாமி, இவள் தூங்கிட்டு இருக்கிறப்ப விட்டுட்டு போகிறேங்கிறாங்க. குழந்தைய ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் இவளை ட்ரீட் பண்ணுறாங்க அவங்க வீட்டில் அப்படிங்கிறாரு. ஸோ டேவோட அம்மா, ஆமாடா சின்ன பொண்ணு தானே, அப்போ தானே ஸ்கூல் முடிச்சிருக்கா, ஒரே பொண்ணு, ரொம்ப செல்லம் அப்படிங்கிறாங்க. இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? அடம் பிடிக்கிறா, அழுகிறா, நான் அப்பா கூட போகிறேங்கிறா. அவள் பிஹேவியர் ரொம்ப சைல்டிஷாக இருக்குது. இந்த ஊரில் இப்படி இருந்தால் ஈஸியாலாம் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அவளுக்கு முதல்ல எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் காலேஜுக்கு கிளம்பணும். ஸோ அத்தை வந்து எழுப்புறாங்க. நீங்கள் மம்மி ஒரு கொஞ்ச நேரம் அப்படிங்கிறீங்க. உங்களோட அத்தடி பார்த்துட்டு மம்மி இல்லை அத்தை அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்களா? அப்போ நான் எங்கள் வீட்டில் இல்லையா? எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்கணுன்ட்டு காலங்காத்தால் அழுக. கடவுளே, இவளை நான் எப்படி சமாளிப்பேன்னு தெரியல. அப்போவே அண்ணன் சொன்னான் இவளெல்லாம் உங்களால் சமாளிக்க முடியாதுன்னு. நான் தான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருவேன் டே மாமா வந்துட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டான். நீயும் சீக்கிரம் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உனக்கு சாப்பாடு கொடுப்பேன். நீ சாப்பிட்டுட்டு காலேஜ் போகலாம். அங்கே போனீங்கன்னா உனக்கு அவன் எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுவான். நிறையா அங்கே நிறையா விஷயம் இருக்குது, ஓகேவா? போய் நல்லா சுற்றிப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், கேம் விளையாடுறதுல கூட இடம் இருக்குது. அவன் நிறையா ஸ்போர்ட்ஸ் விளையாடுவான். அவன் கூட போய் வேணா நீ ஸ்போர்ட்ஸ் எதாவது விளையாடுறியா? அவன் இந்த டென்னிஸ் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் விளையாடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, நல்ல வேலை, எங்கள் வீட்டில் நான் ஒருத்தி தான் அப்படிங்கிறனால எனக்கு விளையாடுறதுக்கே ஆள் இல்லத்த. இனிமேல் நான் டீம் அம்மா கூட விளையாடலாம்ல அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக விளையாடலாம். வேணா உனக்கு நான் இங்கேயே கூட அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஷெட்டில் காக்கெலாம் வந்துட்டு விளையாடுவாங்கள்ல, அந்த ஷெட்டில் காக் பேட்டு அதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் சாயந்தரத்துக்குள்ளே. நீங்கள் போயிட்டு வந்து இங்கே விளையாடுங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக போய் காலேஜுக்கு கிளம்பி போகிறீங்க. அப்போட்டே தான் வந்துட்டு பைக் எடுக்கிறாரு. சொன்னீங்க போய் ஏறி உட்காந்துக்கிறீங்க. சரி ஓகே போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு அவர் ஸ்போர்ட்ஸ் இந்த கிளப் இருக்குல்ல, காலேஜில் ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் போய் வண்டி நிறுத்திட்டு அப்படியே வந்துட்டு சரி நீங்கள் உட்காரு, விளையாடிட்டு வந்துடுறேன், நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. என்னது நம்மளும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணத்தில் கையை வச்சு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்னவோ தெரியல. ஏன் ஏதோ குழந்தைக்கிட்ட பேசுகிற மாதிரி நம்மளை குழந்தை இப்படி உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம பெரிய பொண்ணு தானே, ஏன் இவருக்கு நம்மளை பிடிக்கலையா? ஒரு மாதிரி நம்மளை பார்த்து ஷை ஆக மாட்டேங்கிறாரு, என்ன நார்மலாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசிக்கிறீங்க. மறுபடியும் திரும்ப ஐயா ஓயன், நீ சின்ன பொண்ணு, உங்ககிட்ட அப்படி தான் பேசுவாங்க, அவர் பெரிய பையன், அப்படி தான் உங்களோட வந்துட்டு பேச முடியும். நீ என்ன தப்பாக யோசிக்கிற? உனக்கு இப்படியெல்லாம் தாட்டு வருது, சீச்சி அப்படிங்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் போயிருக்கும். டெய்லி காலேஜ் நேரமாக போயிடுறது. அதுக்கப்புறம் சீக்கிரம் வந்துடுவீங்க, கொண்டு வந்து உங்களை விட்டுருவார். ப்ராக்டிஸ் அதுக்கப்புறம் தான் போய் பண்ணுவார். இப்போது இதே மாதிரி தான் 6 மாதம் போயிருக்கும். ஸோ ஒரு செமஸ்டர் லீவ் வருது. அதனால உங்களோட அப்பா அம்மா வந்துட்டு உங்களை கூப்பிட்டு போகிறேன்ட்டு வராங்க. வந்து அப்படியே இவங்களே பார்த்துட்டு உங்களே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் திங்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களோட அத்தை கேட்குறாங்க, அவ்வளோ ஹாப்பியாக இங்கேருந்து கிளம்புறது உனக்கு அப்படின்னு. அப்படி சொல்ல முடியாது, இங்கே எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது, ஆனால் என் வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்கும்ல அப்படிங்கிறீங்க. சரி சமாளிக்காத, போயிட்டு வா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம நிறையா ஷாப்பிங்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. சரித்த, நான் சீக்கிரம் வந்துடுறேன், நீங்களும் வாங்கினேன். நீங்கள் இங்கே பண்ணுற ஒர்க்கு அங்கேருந்தே பண்ணுங்கள், எங்கள் ஊர்லேயும் நெட்டெல்லாம் கிடைக்கும், டேட்டாலாம் இருக்குது அப்படிங்கிறீங்க. இல்லை வயன், அது வந்துட்டு இங்கே சடனாக ஆஃபீஸ் வர சொல்லுவாங்க. என்னதான் வீட்டிலேருந்து வேலை பண்ணாலும் திடீர்னு ஆஃபீஸ்க்கு வர சொல்லுவாங்க, அது செட் ஆகாது. அதனால தான் அத்தைக்கு இங்கே நிறையா வேலை இருக்குது, நீ பத்திரமா போயிட்டு வா சரியா அப்படின்னு சொல்லவும், அப்போ மாமாவையாவது அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க.
மாமா தான் ஸ்போர்ட்ஸுன்னு அங்கே போயிடுறானே, அவன் எங்கே வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் அவங்களோட அம்மா அப்பா வந்துட்டு ஒரு 2 நாள் அங்கே இருந்துட்டு உங்களே கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறம் உங்கள் ஊருக்கு வந்தால் அவங்களுக்கு கையிலேயே பிடிக்க முடியாதுல்ல. ஸோ அப்படியே காடு மேடெல்லாம் சுற்றுறது, ஜாலியாக சுற்றுறது, அந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. ஒரு மாதம் லீவ் விட்டுருப்பாங்க. ஒரு 3 வாரம் அங்கேயே இருந்துட்டீங்க. உங்களோட அத்தை 2 வாரத்துக்கு முன்னே வர சொல்லியிருப்பாங்க. பட் நீங்கள் வந்துட்டு 3 வாரம் அங்கேயே இருந்துட்டீங்க. ஃபோன் பண்ணுறாங்க, வயன் வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அச்சா ஒரு 2 நாள்னு சொல்கிறீங்க. அப்படி தான் ஜாலியாக வந்துட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு விளையாடிக்கிட்டு ஒரு நாள் வந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ரிட்டன் வரும்போது உங்கள் வீட்டு முன்னாடி ஒரு பைக் நிற்குது. என்னது மாமா பைக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா டே தான் உட்காந்துருக்காரு. ஸோ நீங்கள் டக்குன்னு அந்த பக்கம் போனதும் அவர் வந்துட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்ததுமே நீங்கள் எப்பவும் போல் நார்மலாக பேசவே முடியல. ஒரு மாதிரி உங்களுக்கு ஷை ஆகுது. ஐயோ என்ன பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஷையாக ஆகிட்டுருக்குது. ஏன் இப்படியெல்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னே தெரியல. ஸோ ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் டே பார்க்குறீங்கல்ல, அதனால் ஷை ஆகிட்டே இருக்கீங்க, ப்ளஷ் ஆகுது. அவருக்கும் உங்ககிட்ட சட்டுன்னு பேச வர மாட்டேங்குது. என்னவோ தெரியல, அவரும் யோசிக்கிறாரு, என்னது ஏன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அவகிட்ட பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் அமைதியாக ஒரு மாதிரி சைலன்ஸை கீப் பண்ணிக்கிறீங்க. இப்போ உங்களோட அம்மா தான் வந்துட்டு விளையாடிட்டு இருந்ததெல்லாம் போதும், உன் மாமனே வந்துட்டு அவனை கூப்பிட்டு போகிறதுக்கு நீ வரவே மாட்டேங்கிறேன்ட்டு. சரி வயன் போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பு அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளேயா அப்படிங்கிறீங்க. என்ன அதுக்குள்ளேயா, கிளம்பு, வந்து எத்தனை நாள் ஆச்சுல்ல, கிளம்பு அப்படிங்கிறாங்க. மம்மி ஒரு நாள் அப்படிங்கிறீங்க. முதல்ல என்ன மம்மின்னு கூப்பிடாதடி, முதல்ல நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்களும் அந்த பேக் எடுத்து தோளில் மாட்டிக்கிட்டு இங்கே இருக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கூட ரைட்ஸ் கிடையாது போல், முடிக்க விடுறாங்க. பேசிக்கிறேன், ஒரு நாளைக்கு நீங்கள் வான்னு கூப்பிட்டா கூட நான் வரமாட்டேன், அப்போ இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு பைக்கில் ஏறிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் இது வரைக்கும் டேக்கிட்ட மறுபடியும் பேசவே இல்லை, அவரும் உங்ககிட்ட பேசவே இல்லை. ஒரு மாதிரி சைலண்ட்டாக போயிட்டுருக்கீங்க 2 பேரும். அன்றைக்கி ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுறீங்க. 2 பேரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கல. என்ன பேசிக்கிறதுனே தெரியல, ஆக்வர்டாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து சடனாக பார்க்கவும் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. இல்லைன்னா சொல்லவே முடியாது. டேவும் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார். அதனால தான் கூட்டிகிட்டே போயிடலான்ட்டு வந்திருப்பார். ஸோ அப்படியே நீங்கள் வீட்டுக்கே போயிடுறீங்க. உங்களோட அத்தை வந்துட்டு பார்க்குறாங்க. என்னவோ என் சொல்லாமல் வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன கூப்பிட்டு வர சொல்லியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. டே அப்படியே பின்னாடி வராரு. நீ எப்படா போன, நீ எப்போ கூட்டிகிட்டு வந்தாவளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டே வந்துட்டு இல்லை காலேஜுக்கு மறுபடியும் வர சொல்லியிருந்தாங்க, ஸோ அதனால் போய் கூட்டிகிட்டு வந்துடலான்ட்டு கூட்டிகிட்டு வந்தேம்மா, அவங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அடப்பாவி, சொல்லியிருந்தேன் நானும் வந்திருப்பேன்ல, நானும் அங்கே வந்து எவ்வளோ நாள் ஆச்சு, எனக்கும் நேற்று லீவு தானே, ஏன்டா இப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அது கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக இருந்துச்சா, நான் போய் கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஓடிடுறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் ரூமில் போய் படுத்துட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. அத்தை கூட்டிகிட்டு வர சொல்ல, காலேஜ் திறக்க இன்னும் ஒரு வாரமே இருக்குது, இவர் எதுக்கு வந்தார், சரி ஓகே, ஏன் என்கிட்ட எப்பவும் போல் நார்மலாக பேசலை, ஏன் ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே வந்தார், என்னை பிடிக்கலன்னா எதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்வி நீங்களே உங்களை கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் தூங்கியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து காலேஜுக்கு போயிருப்பார். அவருக்கு ஏதோ இந்த மாதிரி இருக்குல்ல, ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்காக போயிருந்திருப்பார். அவருக்கு லீவே கிடைக்காது. ஸோ அவர் லீவ் டைம்லலாம் கூட இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் விளையாடுன்ட்டு போயிடுவார், வீட்டிலே இருக்க மாட்டார். நீங்கள் எஞ்சி பார்க்குறப்ப டே இல்லை. அத்தை நான் காலேஜ் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தெரியல, அவன் விட்டுட்டு போயிட்டான் உன்னை, எனக்கு தெரிஞ்ச அவன் ஏன் இவ்வளோ அவசரப்பட்டு கூப்பிட்டு வந்தான்னு எனக்கு தெரியல, விட்டு தான் நீ அங்கே 2 நாளைக்கு ஜாலியாவது இருந்திருப்பல்ல அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை தான், இங்கேயும் எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. சரி ஓகே, நம்ம வெளிலே போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அங்கே சுற்றிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஒரு 1 வீக் இப்படி தான் போயிருக்கோம். டெவு வந்துட்டு காலையில் போயிடுவார், பட் சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுறாரு. உங்களோட அத்தை பார்க்குறாங்க, என்ன இவன் சீக்கிரம் வந்துடுறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு காலேஜ் மறுபடியும் ரீஓப்பன் ஆகுது. நேரமாக வந்து உங்களுக்கு அத்தை எழுப்பி ரெடி பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் ரெடி ஆகிட்டு போகிறப்போ டே வந்துட்டு உங்களை அவர் தானே பிக்கப் பண்ணிட்டு போவார். ஸோ அதே மாதிரி பைக்கில் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. நேரமாக போயிடுவீங்க. எப்போவுமே காலேஜுக்கு எப்படி ஸ்கூலுக்கு நேரமாக போய் கேட்டில் உட்காந்துருப்பீங்களோ அதே மாதிரி தான். என்ன இப்போ கேட்டுக்கு பதிலாக உள்ள அந்த ஸ்போர்ட்ஸ் நடக்கும்ல, அதாவது அந்த ஸ்டேடியம்லாம் இருக்குல்ல, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கள்ல, அங்கே உட்காந்துருப்பீங்க. எல்லோரும் காலேஜ் திறந்து வர வரைக்கும் அங்கே தான் உட்காந்துருப்பீங்க. ஸோ அப்படி தான் போய் உட்காந்துருக்கீங்க. டே வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் நேரம் அந்த ஷட்டில் காக்கெல்லாம் விளையாடி முடிச்சுட்டு அப்படியே வராரு. ஸோ நீங்களும் வந்துட்டு நான் கிளாஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஸோ அவரும் சும்மா மண்டே மட்டும் தான் ஆட்டியிருப்பார். அப்புறம் எல்லோரும் வந்திருப்பாங்க. ஸோ கிளாஸ்க்கு பெல் அடிக்குது, நீங்களும் கிளாஸில் போய் உட்காந்துருக்கீங்க.
ஸோ அப்படியே நீங்கள் கிளாஸில் வந்துட்டு உட்காந்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு பீரியட் வருது. அப்போ வந்துட்டு வேறு சப்ஜெக்ட் தானே ஒவ்வொரு செமஸ்டருக்கு. அதாவது இது வேறு செமஸ்டர், ஸோ வேறு சப்ஜெக்ட் வரும். அதுக்கு டீச்சர்ஸும் வேறு தான் வருவாங்க. அப்படி தான் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க கிளாஸுக்கு யாரும் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு பெஞ்சில் தான் உட்காந்துருப்பீங்க. அப்படியே கணத்தில் கை வச்சு வெளியவே பார்த்துட்டு இருக்கிறீங்க. எந்த சப்ஜெக்ட்னு தெரியல, யார் வருவாங்கன்னு தெரியல. புக்கு மட்டும் யாருமே எனக்கு கொடுக்கல. சும்மா உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்க. பேசாமல் நான் வீட்டிலையாவது வந்துருக்கலாம், போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக கிடையாது. நீங்கள் யார்கிட்ட ஜாஸ்தி பேச மாட்டீங்க. ரொம்பவே இன்ட்ரோவர்ட் டைப்பு. உங்களுக்கு வந்துட்டு கூட்டத்தை பார்த்தாலே ஆகாது. அதனால் ஃப்ரெண்ட்ஸுன்னு யார்ட்டையுமே பேச மாட்டீங்க. உங்களோட டெஸ்கில் நீங்கள் மட்டும் தனியாக உட்காந்துருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டெஸ்க் அந்த மாதிரி தான். ஸோ அதனால் அதில் நீங்கள் தனியாக உட்காந்துட்டு கணத்தில் கை வச்சு வேடிக்கை பார்த்துக்கிறீங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப டக்குன்னு உள்ள தான் வராரு. அவ்வளோதான், ஒரு செகண்ட் வந்துட்டு 2 பேரும் அந்த ஐ கான்டாக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆகிடும். அப்படியே 2 பேரும் சட்டத்து பக்கம் திரும்பிக்கிறீங்க. அவருக்கும் ஷாக்கு. இப்போ இந்த காலேஜ் தான், ஆனால் இந்த கிளாஸா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இப்போவே தான் தெரியுது. நீங்கள் என்ன மாமா வராரு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அப்படி தலை குனிஞ்சு உட்காந்துக்கிறீங்க. ஸோ வந்துட்டு என்ன தான் அதே காலேஜாக இருந்தாலுமே அந்தளவுக்கு டீப்பாக நீங்கள் எந்த செக்ஷன் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்க மாட்டார். ஸோ அவர் உங்களை ஜாயின் பண்ண வச்சுட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை தான் பார்த்துருந்துருப்பார் இந்த 6 மாதமும். பட் இன்றைக்கி சடனாக வந்து பார்க்கவும் அவருக்கும் ஒரு மாதிரி இதாக இருக்குது, உங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ 2 பேரும் அப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஐ கான்டாக்டே பண்ணிக்கிறதில்ல. அப்படியே அவரும் வந்துட்டு புக்ஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு ஓகே இந்தாங்க, நான் இந்த சப்ஜெக்ட்டுக்கு வருவேன். ஸோ இந்த ஒரு 6 மந்த் மட்டும் கிடையாது, இனிமேல் உங்களுக்கு வர எல்லா இதுக்குமே வந்துட்டு நான் தான் வருவேன். ஸோ உங்களுக்கு கிளாஸ் டீச்சர் மாதிரி ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோயோ, அப்போ இன்னும் 3 வருஷத்துக்கு இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. எப்படி நம்ம இவரை ஃபேஸ் பண்ண போகிறோன்னே தெரியலையே. ஏன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன் மாமா பார்க்கவே முடியல, முன்னே பேசுகிற மாதிரி பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துருக்கீங்க. இப்போ அப்படியே கிளாஸும் நடத்துகிறாரு. அப்படி கிளாஸ் நடத்துகிறப்ப எல்லாத்தையும் பார்த்து தான் நடத்தணும். அவர் அப்படி பார்த்துட்டு சடனாக வந்துட்டு நீங்கள் கிளாஸை கவனிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அப்போது டக்குன்னு உங்களையும் பார்க்குற மாதிரி ஆயிரும். திரும்ப 2 பேரும் அந்த பக்கம் அப்படி தலை குனிஞ்சுக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்பவே இல்லை, போர்டை மட்டுமே பார்த்து நடத்திக்கிட்டு இருக்காரு. நீங்களும் நிம்மறவே இல்லை, குனிஞ்சு அப்படியே உட்காந்துருக்குறீங்க. சொல்கிறது அப்படியே எழுதிக்கிட்டு மட்டும் உட்காந்துருக்கீங்க. இப்படி தான் அந்த கிளாஸ் வந்துட்டு முடிஞ்சிருக்கும். ஸோ அடுத்தடுத்த பீரியட் வருது. ஸோ வந்துட்டு அவரோட கிளாஸ் முடிச்சு போயிருப்பார். இப்போது அந்த அப்படியே ஸ்கிப் ஆகுது. நீங்களும் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்க. தானே கூட்டிகிட்டு போகணும். ஸோ அதனால் உங்களுக்கு வேறு ஒரு மாதிரி ஆக்வர்டாகவே இருக்குது. ஐயோ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்கிறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு பைக் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறாரு. எப்பயுமே வந்து நிறுத்துனாங்கன்னா சீக்கிரம் ஏறு அப்படிம்பாரு. நீங்களும் ஏமாம்மா லேட் அப்படின்ட்டு போய் ஏறி உட்காருவீங்க. பட் இப்போது உங்களால் பேசவே முடியல. எனக்கு உங்கள் வீட்டில் சடனாக அவரை பார்த்தீங்களோ அப்போ இருந்து ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவருக்கும் அப்படி தான் பேசவே வரமாட்டேங்குது. அப்படியே ஒரு மாதிரி 2 பேர் சைலண்டாகவே வீட்டுக்கு போகிறீங்க. உங்களோட அத்தை பார்க்குறாங்க. என்ன இதுங்க எதுவுமே பேசிக்கிற மாதிரியே தெரியல, சண்டைக்கு இது போட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் 2 பேத்துக்கு சண்டையானு. இல்லையே அப்படிங்கிறீங்க. அப்புறம் பேசிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை அது என்னென்னு பேசுறது, ஏதாவது தேவையான பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாட்டம் ஓடிடுறீங்க. இவளுக்கு என்ன ஆச்சு, நான் என்ன கேட்டேன்னு இப்படி ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படி தான் அந்த அன்றைக்கி ஸ்கிப் ஆகும் டைமும். ஒரு மாதம் இதே மாதிரி தான் போயிருக்கும். அமைதியாக போகிறது, அமைதியாக வருது. கிளாஸில் வந்துட்டு கிளாஸ் எடுத்தார் அப்படின்னா உங்களுக்கு அது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாது. ஒரு மாதிரி பம்பிக்கிட்டே உட்காந்துருப்பீங்க. ஸோ ஒரு சில நாளெல்லாம் லாஸ்ட் டெஸ்கில் போய் உட்காந்துக்குவீங்க. அப்படி தான் போயிட்டு இருந்திருக்கும். பட் சடனாக வந்துட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வரீங்க. ஸோ வந்துட்டு உங்களை வீட்டில் விட்டுட்டு அவர் நான் போயிட்டு ப்ராக்டிஸ்க்கு போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்படி கிளம்புறப்போ உங்களோட அத்தையும் வந்துட்டு ஏண்டா நானும் பார்க்குறேன், அவள் 6-7 மாதம் ஆச்சு, ஒரு நாள் கூட நீ அவளை விளையாடவே எங்கேயும் கூப்பிட மாட்டியா, நீ மட்டும் தனியாக போகிற, அவளும் வீட்டில் சும்மா தான் உட்காந்துருக்கா, அவள் படிக்கிறதும் கிடையாது, சும்மா என் கூட உட்காந்து சீரியல் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறா, அதுக்கு பேசாமல் அவளே கூட்டி போய் இப்படி தான் சொல்லி கொடுக்கலாம்ல, உனக்கு விளையாடுறதுக்கு ஆள் இல்லைன்னு தானே நீ திரும்ப அங்கே போகிற, அதே இப்போ அவள் இருக்கால்ல, அவளை இங்கேயே கூப்பிட்டுட்டு இங்கேயே இருந்தால் ஷட்டில் பேட் அந்த இதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த நெட்டெல்லாம் செட் பண்ணி விளையாடலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. இப்படியே யோசிக்கிறாரு அப்போ அவங்களோட அம்மா அவள் ரொம்ப ஆசையாக இருந்தாடா, அப்போது நான் இனிமேல் மாமா கூட விளையாடலாமா, எனக்கு என் வீட்டில் விளையாடுறதுக்கு யாருமே இல்லை, அப்போது இனிமேல் மாமா என் கூட விளையாடுவாரா அப்படின்னு சொன்னான். வந்த புதுசுலேயே சொன்னான். ஆனால் நீ கண்டுக்கிறதே இல்லை, பாவண்டா, அவளையும் கொஞ்சம் நேரம் கூட்டிகிட்டு விளையாடேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ சின்ன வயசில் குழந்தைங்கள்லாம் இருக்கிறப்போ அந்த குழந்தைய கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடுப்பா, ஏன் அதை மட்டும் விடுறேன்னு கேட்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. இங்கிட்டே அப்படியே இல்லை நான் இன்றைக்கி வரேன்னு சொல்லிட்டேம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு இதில் எதுவுமே தெரியல. நீங்கள் பாட்டுக்கு ரூமில் உட்காந்துட்டு
ஃபோன் நோண்டிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா டே போயிட்டு ரிட்டன் வராரு. வரும்போது சீக்கிரம் வந்துட்டார். உங்களோட அத்தை கேட்குறாங்க, என்ன அதுக்குள்ளே முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்சது தான். இப்போது வைனங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க மேலே படுத்துட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்கு போயிடுறாங்க. டே அப்படியே வராரு. நீங்கள் படுத்துட்டு பெப்பரப்பான்னு படுத்துக்கிட்டு அப்படியே காலை ரெண்டி தூக்கி மேலே செவுத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே தலகலாக கிடக்கிற மாதிரி ஃபோன் நோண்டிட்டு இருக்கிறீங்க. டே வந்து பார்த்துட்டு என்ன இப்படி கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரலாமா வேணாமான்னு தெரியல. கதவை தட்டுறாரு. திறந்தா இருக்குது, பட் தட்டுறாரு. நீங்கள் என்னத்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தலகலாக அண்ணாந்து பார்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரி அண்ணாந்து பார்க்குறீங்க. அங்கே நிற்கிறதுக்கு அத்தை கிடையாது, டே தான் தலகலாக தெரியுறாரு. என்ன என் கண்ணுக்கு எங்கே பார்த்தாலும் மாமாவே தெரிகிறாரு அப்படின்னு வாயை திறந்து சொல்லிடுறீங்க. டே கேட்டிருப்பாரு. கேட்டுட்டு அவருக்கு அப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. நானே தெரியுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கதவை தட்டுறாரு. இப்போ நல்லா திரும்பி பார்த்துடுறீங்க. பார்த்தாட்டே தான் ஐயோ மாமா அப்படின்ட்டு மாமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு எழுந்திரிச்சிக்கிறீங்க. வேலை இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது ஒரு மாதிரி 2 பேர் ஹெசிடேட் ஆன மாதிரி தான் பேசிக்கிறீங்க. ஒரு மாதிரி சைலண்ட்டாக ஆக்வர்டாக இருக்குது. திடீர்னு பேசுறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது 2 பேர்த்துக்குமே. ஸோ சரி அப்படிங்கிறாரு. என்ன இவர் இந்த ஆனந்தாண்டிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஒயின் அப்படியே கூட வரியா அப்படிங்கிறாரு. எங்கே அப்படிங்கிறீங்க. இல்லை இங்கே தான், வீட்டுக்கு தான், கீழே வா அப்படின்னு சொல்கிறாரா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. ஸோ உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் கார்டன் மாதிரி இருக்குல்ல, ஸோ அங்கே தான் பார்த்தா ஷட்டில்காக் விளையாடுறதுக்கு நெட்டெல்லாம் செட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் போய் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பார். அது உங்கள் அத்தைக்கு தெரியல. ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்க கிச்சனுக்கு போயிருந்துருப்பாங்க. இப்போ உங்களை கூப்பிட்டு போய் காட்டுன்ட்டு உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது அதை பார்த்ததுமே. அப்படியே மாதிரி செம ஜாலி ஆகிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக குதிக்கிறீங்க. பட்டு டேவை பார்த்ததுமே சைலண்ட் ஆகிடுறீங்க. டே அப்படியே உங்களை ஒரு மாதிரி கொஞ்சம் சைட் அடிக்கிற மாதிரி அவருக்கே ஃபீல் ஆகுது. சின்ன பொண்ணு அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனாலுமே அவரை மீறி வந்துட்டு அவர் கண்ணு உங்ககிட்டயே தான் போகுது. ஸோ அப்படி தான் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமையே வந்துட்டு பார்த்துக்கிறீங்க. ஸோ அப்போ தான் டேவும் கேட்குறாரு, விளையாடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் சூப்பராக விளையாடுவேன் மாமா, எனக்கு நல்லா விளையாட தெரியும் அப்படிங்கிறீங்க. சரி ஓகே, நீ ஃபர்ஸ்ட் சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பால் இருக்குல்ல, ஸோ அந்த இது இருக்குல்ல, கார்க் இருக்குல்ல, ஸோ அதை கொடுக்குறாரு. நீங்கள் இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அவரும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சர்வ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே சூப்பராக விளையாடுவேன்னு சொல்லியிருந்துருப்பீங்க. ஆனால் அவர் அடிக்கிறது உங்கள் தலையிலே வந்து விழுது. நீங்கள் அந்த பேட் இருக்குல்ல, சும்மா கையில் வச்சு நிற்கிறீங்க. சாரி அப்படிங்கிறாரு. நீங்கள் ஏமாம்மா தலையில் போட்ட கரெக்டாக பேட்டுக்கு போட மாட்டியா அப்படிங்கிறீங்க. இதை பேட்டுக்கு போடுவா, இவ தானே கரெக்டாக அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்போ நீ போடு அப்படிங்கிறாரு. நீங்கள் என்னடானா அதை எப்படி கரெக்டாக சர்வ் பண்ணுறதுனே தெரியல. சூப்பராக விளையாடுவேன்னு சொல்லியிருப்பீங்க, ஆனால் அதை கரெக்டாக ஃபஸ்ட்டு இது போடுவாங்களோ, ஸோ அது பண்ண தெரியல உங்களுக்கு. அப்படியே ஒரு மாதிரி சுடு எப்படி சொல்கிறது, அந்த பேட் மேலே அந்த கார்க்கை வச்சுட்டு இப்படி போட்டு தட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி இல்லை, உனக்கு விளையாட தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறாரு. சூப்பராக விளையாடுவேன், ஆனால் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட்டு சர்வ் பண்ணுறது மட்டும் வராது அப்படிங்கிறீங்க. சரிப்பா சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் பின்னாடி வந்து நின்று அந்த பேட் வந்து கையில் பிடிச்சிருப்பீங்களா, ஸோ அதை உங்களோட கையவே அவரும் சேர்ந்து அந்த பேட்டோட ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அந்த காக்கு இருக்குல்ல, ஸோ அதை எப்படி வந்துட்டு போடணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு லைட்டாக மேலே தூக்கி போட சொல்கிறாரு. உங்கள் கையை பிடிச்சி தான் எல்லாமே பண்ணுறாரு. ஸோ ஒரு மாதிரி 2 பேர்த்துக்கும் கொஞ்சம் கெமிஸ்ட்ரியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படியே 2 பேர் கொஞ்சம் நேரம் ஐ கான்டாக்ட் போகுது. பட் இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்க்கு இருக்குல்ல, ஸோ அது அப்படியே கொஞ்சம் அப்படி மேலே வீசு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் லைட்டாக வீசுறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட இந்த கையில் பேட் பிடிச்சிருப்பீங்களா, ஸோ அவரும் அதை ஹோல்ட் பண்ணியிருப்பார்ல, ஸோ அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி அடிக்கணும் அப்படிங்கிறாரு. இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க. தப்பாக வருது. ரொம்ப நேரம் அவர் கை பிடிச்சி தான் இந்த மாதிரி இப்படி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பும் சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா நீங்கள் சரி ஓகே நான் இப்போ பண்ணி பார்க்கட்டேம்மா, நீங்கள் அங்கே நிற்கிறீங்களான்னு கேட்குறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் நிற்கிறாரு. ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் 2 பேர் பேசிக்கிட்டதுனால கொஞ்சம் நார்மலாக பேச வருது. அப்புறம் போயிட்டு நீங்கள் போடுறீங்க. நேராக போயிட்டு டேவோட தலையிலேயே அடிக்குது. என்ன இது அப்படிங்கிறாரு. கொஞ்சம் மாமா சாரி நான் என்னக்கா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறீங்க. அடுத்த மூக்கில் அடிக்குது. இப்படி தான் அந்த மனுஷன் மூஞ்சி ஃபுல்லாக வந்துட்டு பஞ்சர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு கடுப்பாயிடுச்சு. என்ன உனக்கு இப்போ தானே சொல்லி கொடுத்தேன், கரெக்டாகவே விளையாட மாட்டியா அப்படின்னு கத்துறாரு. ஸோ நீங்கள்
சரி மாமா தெரியலன்னு சொல்லி கொடுக்கலாம்ல, ஏன் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அத்தைகிட்ட போய் சொல்லிடுறீங்க. அத்தை எனக்கு தெரிலத்த, மாமா திட்டுத்த வந்து சொல்லி கொடுக்க சொல்லிட்ட அப்படிங்கிறீங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு தேவை திட்டிட்டு போகிறாங்க. ஏன்டா சின்ன பிள்ளை தெரியலன்னு கேட்டால் சொல்லி கொடுக்க மாட்டியா, என்ன ஓவராக பேசுகிற, உனக்கு மட்டும் என்ன எடுத்ததெல்லாம் தெரிஞ்சிருச்சா, நீ எத்தனை வருஷமாக போய் கற்றுக்குற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ டேவும் வந்துட்டு ஸோ இதில் அதுக்குள்ளே போய் இதுக்கு அம்மா கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி உங்களை பேசிகிட்டே சொல்லி கொடுக்குறாரு. ஸோ கை பிடிச்சி இந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் உங்கள் பின்னாடி நின்று சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அப்படி தான் ஒரு 2-3 நாள் இதே மாதிரி சொல்லி கொடுத்துருந்துருப்பாரு. அப்போ நீங்கள் ஒரு நாள் காலேஜில் வந்துட்டு சும்மா அந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு விளையாடுவாங்களோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீ பீரியட் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ எல்லோரும் என்ன வேணால் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ டேக்கும் அந்த அன்றைக்கி எந்த பீரியடுமே இருந்திருக்காது. சரி ஓகே நம்ம அந்த ஆடிட்டோரியத்துக்கு போகலாம், அதாவது அந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ ப்ராக்டிஸ் ஸ்டுடியோக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்படி உள்ளே வந்து பார்க்குறாரு. பார்த்தா செம்மையாக யாரோ 2 பேர் வந்துட்டு அந்த ஷட்டில் கார்க் விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படியே பக்கத்தில் சுற்றி இருக்கிறாங்களா கிளாஸ் பசங்க, மற்ற கிளாஸ் பசங்கள்லாம் அந்த இதுக்குள்ளே வந்துட்டு விளையாடாலும் வந்திருப்பாங்கள்ல, அவங்க அப்படியே சீரப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏய் முடியும் சீக்கிரம்னு சொல்லிட்டு அதில் ஒயின் சொல்லி பேர் கேட்குது. ஒயனா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நீங்கள் தான் செம்மையாக விளையாடிட்டு இருக்கிறீங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற பொண்ணு திணறா. அவருக்கு செம்ம ஷாக்கு. 2 நாளாக தெரியலனா இப்போ எப்படி ப்ரொஃபஷ்னலாக விளையாடுற மாதிரி விளையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே இருக்காரு. ஆனால் இங்கே எல்லோரும் வந்துட்டு நீங்கள் அந்த இதில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டீங்க போல், இந்த மாதிரி ஃப்ரீ பீரியட் டைம்லலாம் வந்துட்டு நீங்கள் வந்து விளையாடுவீங்க. ஸோ உங்கள் கூட வந்துட்டு யார் போட்டி வராங்களோ ஸோ அவங்க வந்துட்டு தோற்றே போயிடுவாங்க, பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குது, ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தானே தெரியும். ஸோ ஸ்டாஃபெல்லாம் அங்கே நீங்கள் போகிற டைம் இருக்க மாட்டாங்கள்ல. அப்படி தான் நல்லா விளையாட்டுக்கிறீங்க. ஸோ எல்லோரும் பேசிக்கிறாங்க, இவக்கிட்டலாம் ஷட்டில் கார்க் விளையாடி ஜெயிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம்ப்பா, நான் இவ கூட போட்டி போட்டு தோக்கிறதுக்கு நான் அமைதியாக இருந்துக்குவேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். ஸோ இன்னொருத்தன் தோத்தா இந்த மாதிரி விளையாடுற பொண்ணுங்கிட்ட தோக்கணும், அப்போ தான் வந்துட்டு தோக்குறதுலேயே ஒரு கெத்து, சும்மா சப்பையாக விளையாடுறவங்கிட்டாலும் தோக்கக்கூடாதுங்கிறாங்க. டேக்கு ஒன்றும் புரியல, மக்கு மட சாம்பிராணி இதுக்கு இப்படி விளையாட தெரியும் அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. அப்புறம் ஒரு மாதிரி அவருக்கு லைட்டாக சிரிப்பு வருது. ஓ நீ அப்படி வரியா, இன்றைக்கி வா உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்ததே உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்திருப்பீங்க சின்சியராக. அப்படியே கிளம்பிடுறாரு. அவர் போயிட்டு அவரோட கேபினில் உட்காந்துட்டு ரொம்ப யோசிக்கிறாரு. இவ அப்போ போய் சொல்லியிருக்கா, தெரியாதுன்னு வேணுனே போய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அவரோட அம்மா கால் பண்ணுறாரு. ஸோ அவங்களோட அத்தை ஃபோன் எடுத்து என்னடா புதுசாக ஃபோன்லாம் பண்ணுற கிளாஸ் டைமில் அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா நம்ம ஒயின் இருக்கால்ல, அவள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் விளையாடிருக்காளா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாடா நான் தான் சொன்னேன்ல அவளுக்கு ஸ்போர்ட்ஸ் தான் பிடிக்கும், ஷட்டில் கார்க் கூட விளையாட்டுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தானே, அவள் அதில் நேஷ்னல் பிளேயர் தெரியுமா அப்படிங்கிறாங்க. இது நேஷ்னல் பிளேயரா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாரு. ஏன் உனக்கு தெரியாதாடா, நியூஸ்லலாம் நீ பார்க்கலையா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே நான் பார்க்கலையே, எப்போ அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவள் வருஷம் எல்லா ஸ்போர்ட்ஸ் அந்த ஷட்டில் கார்க் ஈவெண்ட்டில் வந்துட்டு அவள் தான் வின் பண்ணுவாள், நேஷ்னல் லெவலில் போயிருக்கா தெரியுமா, ஃபஸ்ட்டு கோல்டு மெடலிஸ்ட் அவள் அப்படிங்கிறாங்க. இங்கே டேக்கு ஒரு மாதிரி சர்ப்ரைஸாகவும் இருக்குது, ஷாக்காகவும் இருக்குது. சரிம்மா சும்மா கேட்டேன் அப்படின்ட்டு வச்சிட்றாரு. இப்போது அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் எல்லாம் விளையாடியெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அங்கேருந்து வரீங்க. ஸோ இப்போது உங்களுக்கு அந்த விளையாடுற இடத்துல மட்டும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ கிளாஸ்க்குள்ளே யார்ட்டையும் பேச மாட்டீங்க. ஸோ இங்கே மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கூட எல்லாம் கொஞ்சம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே டைம் முடியுது. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புனால வந்து நிற்கிறீங்க, எப்பவும் நிற்கிற இடத்துல. அன்ட்டையும் வந்துட்டு பைக்கை நிறுத்துறாரு. நீங்களும் ஓகே மாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்துக்கிறீங்க. அவரும் எதுவுமே பேசலை, ஜஸ்ட் அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டே இருக்காரு. இப்போ கொஞ்சம் நீங்கள் நல்லா தானே பேசுகிறீங்க, கொஞ்சம் அந்த அக்வர்ட்னஸ் இல்லைல்ல. ஸோ அதனால் மாமா இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு நம்ம விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஓ அப்படிங்கிறாரு. என்னது நம்ம என்ன கேட்குறோம் இருக்கு ஓ அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அது வந்து வேலை இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. வந்துட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிறாரு. என்னது அப்போ விளாட முடியாதா, சரி ஓகே நமக்கு டயர்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. பட் வீட்டுக்கு போனதுமே அவர் பேகை கூட கழட்டி வைக்கல, அப்படியே வந்துட்டு ஒயன் கார்டனுக்கு வா அப்படிங்கிறாரு. ஏன் மாமா அப்படிங்கிறீங்க. வா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் நான் போய் பேக் வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வாடி அப்படிங்கிறாரு. சார் டியா என்னடா அது இந்த மனசு பசங்க டீ போட்டு கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஷாக் உங்களுக்கு, அவர் அப்படி கூப்பிடவே மாட்டாரா. ஸோ சடனாக டீ போட்டு கூப்பிட்டா ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கும்ல, அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க.
பார்த்து கண்ணு வெளில வந்து உருண்டுற போது வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் போகிறீங்க பூனைக்குட்டியாட்டா. சரி ஓகே, இன்றைக்கி உனக்கு எப்படி இது விளையாடுறதுன்னு சொல்லி கொடுக்கணுமா இல்லை நீயே விளையாடுவியா அப்படின்னு கேட்குறாரு. ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுங்க மாமா, நான் பழகிக்கிறேன், அப்புறம் எனக்கு நானே விளையாடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லறீங்க. இல்லை நான் 2 நாளாக சொல்லி கொடுத்தல வயன், நீ ஃபஸ்ட் சர்வ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அந்த பேட்டுக்கு மேலே வச்சுக்கிட்டு தப்பாக அடிக்கிறீங்க. கேட்க சிரிப்பாக வருது. சரியான ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி இல்லை வயன், கரெக்டாக அடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும், மாமா இப்படியான்னு தப்பாக அடிக்கிறீங்க. ஓ, இப்போ நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் மாமா, தெரியலன்னா சொல்லிக் கொடுக்கணும் தானே அப்படிங்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் வந்து பின்னாடி நிற்கிறாரு. நீங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு ஷையாக வருது. எப்போவுமே இப்படி தான், இந்த மாதிரி அவர் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் தெரியலன்னு போய் சொல்லியிருப்பீங்க. அவருக்கு அது புரிஞ்சிருச்சு, சரியான ஃப்ராடு போய் பேசியிருக்கான்னு. அப்படியே நான் வந்துட்டு பின்னாடி நிற்கிறாரு. நீங்கள் முன்னாடி நிற்கிறீங்க, ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே நிற்கிறீங்க, ப்ளஷ் ஆகுது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு வாட்ச் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே பேட்டாக இப்படி பிடிக்கணும் ஏன் அப்படிங்கிறாரு. நீங்களும் இப்படியாங்கிறீங்க. ஸோ உங்களோட கையை அப்படியே வந்துட்டு அவர் ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் சிரிக்கிறீங்க. ஸோ கையை பிடிச்சதுமே சிரிக்கிறீங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவருக்கு பார்த்துட்றாரு சிரிச்சதை. அப்புறம் இந்த கார்க் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்க்கு வந்துட்டு காட்டுறாரு. ஸோ நீங்கள் இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. இது வந்து கரெக்டாக இந்த மாதிரி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கையை வந்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. மறுபடியும் நீங்கள் சிரிக்கிறீங்க கையை பிடிச்சதுமே. அதையும் பார்த்துட்டாரு. சரி ஓகே, இப்போது வந்துட்டு தூக்கி போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு கரெக்டாக அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. மாமா ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு தூக்கி போடுறீங்க. ஸோ இப்போ அடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த கையை மேலே தூக்கி அப்படி அந்த பேட் வச்சு அடிப்போம்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ கையை தூக்குறீங்க. ஆனால் டப்புன்னு உங்களை வந்துட்டு ரோல் பண்ணி விட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் நிற்கிறீங்க, அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறீங்க, ஃப்ரீஸ் ஆன மாதிரி. ஸோ இப்போது உங்களே பார்த்துட்டே இருக்காரு, உங்கள் கண்ணை தான் பார்க்குறாரு. ஸோ நீங்களும் ஒரு மாதிரி அமைதியாக சைலண்ட்டாக அப்படியே ஷாக்கோட அவரை கண்ணையே பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியல. ஸோ அப்படியே வந்துட்டு உனக்கு நான் இன்னும் சொல்லிக் கொடுக்கணுமா இல்லை இது போதுமா அப்படிங்கிறாரு. அப்போ போதும் அப்படிங்கிறீங்க. இல்லையே, நீ தப்பாக தானே அடித்த, எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு கிட்ட வராரு. ஸோ நீங்கள் அழுதான் ஒரு மாதிரி செம்ம ப்ளஷ் ஆகுது, ஷை ஆகுது. அது மாமா இல்லை அது வந்து அப்படிங்கிறீங்க. நான் சொல்லிக் கொடுக்கட்டான்னு தானே கேட்டேன், ஏன் ப்ளஷ் ஆகுற அப்படிங்கிறாரு. இல்லையே நான் எங்க அப்படிங்கிறீங்க. அப்புறம் இது என்னவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படியே காட்டுறாரு. அப்படியே காணாலாம் ரெட்டாக செவந்து போயிடுச்சு காதெல்லாமே. நீங்களே பார்க்குறீங்க, ஐயோ மானம் போகுது, ஏன் கண்ட்ரோல் பண்ணு அப்படிங்கிறீங்க உங்களுக்குள்ளேயே. ஸோ அப்படியே தான் வந்துட்டு சரி ஓகே நீ சர்வ் பண்ண பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு ஓடிருப்பீங்க. ஸோ இப்போ அவங்கள சர்வ் பண்ண சொல்கிறா. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அந்த இதை அடிப்பீங்க. ஸோ அந்த இது பண்ணும்போது தப்பாக இருக்குது அப்படிங்கிறாரு. கரெக்டாக தான் அடிக்கிறீங்க, வழக்கம் போல் எப்பவுமே நார்மலாக நீங்கள் விளையாடுறப்ப எப்படி விளையாடுங்க அப்படி தான் விளையாடுறீங்க. ஏன்னா ஒரு மாதிரி பயந்துட்டீங்க, டக்குன்னு அவர் இந்த மாதிரி கிட்ட வந்து ஹக் பண்ணி பேசினாங்காட்டிக்கும். ஸோ நர்வஸ் ஆகிட்டு சரி ஓகே ஒழுங்காக விளையாடிடலான்னு சொல்லிட்டு ஒழுங்காக அடிக்கிறீங்க. பட் அவர் தப்புங்கிறாரு. நீங்கள் கரெக்டாக பண்ணுற எல்லாருமே தப்புன்னு சொல்லிட்டு திரும்ப சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து ஒரு மாதிரி உங்களை டீஸ் பண்ணுற மாதிரி உங்களையே பார்க்குறது, கிட்ட வந்து பேசுறது, கிட்ட வந்து பேச வச்சு பேசுறது, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி செம்ம ஷை ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ அவங்களோட அத்தை எதிர்ச்சியாக அந்த பக்கம் வந்து பார்த்துருப்பாங்க. வந்து பார்த்தா 2 பேரும் இந்த பொசிஷனில் நிற்கிறீங்க. அவர் அப்படியே வந்துட்டு உங்களை அந்த நெட்டு வந்து கட்டியிருப்பாங்களா ஒரு கம்ப மாதிரி, ஸோ அதோட சேர்த்து வச்ச மாதிரி நீங்கள் அப்படியே அங்கே முட்டிக்கிட்டு நிற்கிறீங்க. ஸோ ரொம்ப பக்கத்தில் நின்று உங்களை டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிட்ட வந்து இது மாதிரி அஸ்கி வாய்ஸில் பேசுகிறது, ஒரு மாதிரி பேசுகிறது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு நார்மலான வார்த்தை தான். பட் அவர் பேசுகிற டோனு, அஸ்கி வாய்ஸ், அந்த வாய்ஸு அது வந்துட்டு உங்களுக்கு செம்மையாக ஷை ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி தெரிஞ்சுன்னு முடிச்சுட்டே நிற்கிறீங்க. எப்படி சொல்கிறது, அப்படியே டோ ஐஸ்ன்னு சொல்லுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி பப்பி மாதிரி கண்ணை வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அவருடைய மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே உங்களை டீஸ் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் என்ன புதுசாக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களோட அத்தை என்ன பண்ணுறாங்க இவங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் ஒளிஞ்சு 2 ஒட்டு கேட்குற மாதிரி பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறப்போ வந்துட்டு உனக்கு நல்லா விளையாட தெரியும் தானே அப்படிங்கிறாரு. இல்லை அப்படிங்கிறீங்க. அது வந்து அப்படின்னு சொல்லி மறுபடியும் மாற்றி பேசுகிறீங்க. உண்மை சொல்லு,
உனக்கு இது நல்லா விளையாட தெரியுங்கானே, நீ நேஷ்னல் பிளேயர் தானே, அப்புறம் ஏன் என்கிட்ட போய் சொன்னேன் அப்படின்ட்டு மெதுவாக கேட்குறாரு. அவன் பொய் சொல்லல, உங்களை விட அப்படிங்கிறீங்க, என்னை விட என்ன அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை, சும்மா விளையாட்டுக்கு சொல்லி பார்த்தேன் அப்படிங்கிறீங்க. சரி ஓகே, நானும் ஒன்று விளையாட்டுக்கு சொல்லிட்டா அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இந்த டைமில் கரெக்டாக உங்களோட அத்தை கையில் ஃபோன் வச்சுருப்பாங்க. ரிங் ஆகுது. உங்களோட அப்பா தான் கால் அட்டன் பண்ணி காதில் வச்சுக்கிறாங்க. சொல்லுண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அது மெதுவாக ஹஸ்கி வாய்ஸில். ஏம்மா ஏன் இப்படி பேசுகிற ஹஸ்கி வாய்ஸில் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, ஆடா நான் ஏன் அப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுண்ணா அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீங்கள் 2 பேரும் அப்படி தானே பேசிகிட்டு இருக்கிறீங்க, அதே இது அவங்களுக்கு ஒட்டிக்கிச்சு. ஸோ நான் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் ஒயின் என்ன பண்ணிட்டு இருக்கிறா, டே என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க அப்படியே அங்கே நடக்கிறத பார்க்குறாங்க. 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு நான் சொல்லிட்டோம், என் அண்ணன் வேறு கேட்குறானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்படியே அமைதியாக அவங்களே பார்த்துருக்காங்க. அந்த டைமில் டே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நீ எப்படி விளையாட்டுக்கு சொன்னியோ அந்த மாதிரியே நானும் விளையாட்டுக்கு ஒன்று சொல்லிட்டா அப்படின்னு கேட்குறாரு. மறுபடியும் நீங்கள் என்னன்னு கேட்குறீங்க. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான், கண்ணை அப்படியே உங்களுக்கு வெளியே விதிங்க வந்துடும் போல், அப்படி இப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. இதை விட அதிகமாக உங்களோட அத்தை கண்ணு வெளியே வந்துடும் போல். அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு வாயில் காய் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் உங்களோட அப்பா, என்னையே பாவிங்கிற, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறாரு. நான் உன்னை இல்லை, 20 நிமிஷம் அப்படி லைனில் ஏறு அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, விளையாட்டுக்கு தானே அப்படின்னு சொல்லவும், நீயும் விளையாட தெரிஞ்சும் தெரியலன்னு என்கிட்ட விளையாட்டுக்கு சொன்னேன், ஆனால் உண்மை என்ன உனக்கு தெரியும் தானே. அப்போ அந்த மாதிரி தான் நானும் உன்கிட்ட விளையாட்டுக்கு ஐ லவ் யூன்னு சொல்கிறேன், ஆனால் உண்மை அப்படிங்கவும் அப்போ உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய் பைத்தியம், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணத்தில் க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணுறாரு. அவ்வளோதான், நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி நின்றுருக்குறீங்க. வெக்கம் வேறு அப்படியே வந்துட்டு அவ்வளோ வருது. இந்த பக்கம் உடனே உங்கள் அப்பா மறுபடியும் என்ன தான் பண்ணிட்டு இருக்கிற, அவள் ஃபோனை கூட ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அண்ணா எனக்கு தெரிஞ்சு வயனுக்கும் டேக்கும் கல்யாணம் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன் நான் அப்படிங்கிறாங்க. என்ன நீ சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறேன்னு உங்கள் அப்பா கேட்குறாரு. எனக்கு தெரிஞ்ச அதுதான் உண்மை, நம்ம சீக்கிரம் கல்யாணத்தை முடிவு பண்ணுறது நல்லது அப்படிங்கிறாங்க. என்னம்மா, என் பொண்ணு படிக்க போனதே நான் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு கோல் வச்சுக்கிட்டு தான் அவள் படிக்கவே வந்தா, இல்லைனா படிக்கவே வந்திருக்க மாட்டா. அவளை போயிட்டு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் வாழ்க்கைக்கு எடுக்கிறியா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா, போகிற போக்கு பார்த்தா அப்படி தான், பார்த்தாலாம் இல்லை, நல்லாவே தெரியுது, சீக்கிரம் பேசி முடிச்சுக்கலாம் விடுங்க, ஒரு 2 வருஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நீங்கள் அப்படியே ஷாக்காக நிற்கிறீங்க. டே கேட்குறாரு, சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்லட்டும் அப்படிங்கிறீங்க. நான் சொன்னேன்ல ஐ லவ் யூ, நீங்கள் சொல்லு அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க. ஏன் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது இந்த மாதிரி 2 பேரும் ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸ்லேயே பேசிகிட்டு இருக்கிறத கேட்டு தாங்க முடியல உங்களோட அத்தைக்கு. அவங்களே நேராக வந்து, ஏய் அவன் தான் கேட்குறாள் லவ் யூன்னு சொல்லிட்டு போகிறத விட்டுட்டு சும்மா நின்றுருக்க, எவ்வளோ நேரம் உங்களோட ரொமான்ஸை நான் பார்த்துட்டு இருக்கிறது, சலிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான், 2 பேத்துக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக போகிறவங்க அத்தையே பார்த்துட்டு நிற்கிறீங்க. டேவும் அப்படித்தான், ஐயோ அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக பார்த்துட்டு இருக்காரு. போனவங்க தூரத்தில் நின்று திரும்பி பார்த்து, சொல்லிடுவாயன் உனக்கு தான் அவனை பிடிக்கும்ல, எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அப்படியே திரும்பி பார்க்குறாரு உங்களை. அப்போ என் அம்மாவுக்கு தெரியுமா உனக்கு என்ன பிடிக்கும்னு அப்படிங்கிறாரு. எனக்கு தெரியாது அப்படிங்கிறீங்க. சரி ஓகே சொல்லு, அதான் என் அம்மாவே பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து உங்கள் கணத்தில் கிஸ் கொடுக்குறாரு. என்ன நீங்கள், நான் எதுவுமே சொல்லல, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதான் நீ சொல்லணும்ல, அதுக்கு தான் இப்படியெல்லாம் பண்ணுறேன், இப்படியெல்லாம் பண்ணால் நீ சீக்கிரம் சொல்லுவல்ல, சீக்கிரம் சொல்லு, நீ சொல்ல வரைக்கும் நான் கிஸ் பண்ணிட்டு கணத்தில் கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. தாங்கவே முடியல உங்களால். சொன்னீங்கன்ட்டு அம்மா லவ் யூ டூ போ, இதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுறீங்க சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே உங்களை துரத்திட்டு ஓடி வராரு. அப்போது நீங்கள் ஓடி போய் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்களோட அத்தையை போயிட்டு இருக்கிறது கூட தெரியாமல் இடித்து தள்ளிட்டு ஒரே ஓட்டம் ஓடிடுறீங்க. அவங்க கீழே விழுந்து எந்திரிச்சு இப்போ நம்மளை என்ன இடிச்சிச்சின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க, ஆளையே காணோம். அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு இப்படி திரும்புறதுக்குள்ளே உங்க பின்னாடி துரத்திட்டு வந்துருப்பார்ல, திரும்ப அவர் ஒரு இடி உங்களோட அத்தை இடிச்சு தள்ளிட்டு போயிடுறாரு. உங்களை பார்த்துட்டு அவங்க அம்மாவே கவனிக்காமல் இடிச்சு தள்ளிட்டு உங்களை பின்னாடி துரத்திட்டு வர்றாரு. அவங்க மறுபடியும் கீழே விழுந்து, என்னடா அது ஏதோ இடிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் யாரும் இல்லை, நம்மளால விழுந்துடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மண்டே பேச்சிட்டு இருக்காங்க. ஓகே டியர், ஸோ ஹாப்பி எண்டிங் தான்.
இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? டா சனங்க.